வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மாணிக்க வீணை கதையோடைய 4வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 32. காஞ்சி மாளிகையின் விசாலமான கூடத்தில் பரிவாதனை வீணை ஒரு மேடையின் மீது வைக்கப்பட்டு இருந்தது. மேடையை அலங்கார விரிப்பு அழகுபடுத்தியது. மல்லிகை மாலை வீணையின் மீது அணிவிக்கப்பட்டு இருந்தது. படைத்தலைவர் உதயச்சந்திரன் யாருடைய வருகைக்காகவோ நுழைவாயிலை நோக்கி அமர்ந்திருந்தார். வீணை கலைஞர் பரமகுரு அமைதியாக அமர்ந்திருந்தார். மற்றவர் சொல்படி நடக்க வேண்டிய நிலை அவருக்கு. பட்டாடை அணிந்திருந்தார். நெற்றியில் சந்தன திலகத்தின் நடுவே குங்குமம் இடப்பட்டு இருந்தது. காலையிலிருந்தே சாலினி பரபரப்புடன் இருந்தாள். பரமகுரு நீராடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகு மாளிகை பணியாளர்கள் பட்டு பீதாம்பரத்துடன் காத்திருந்தனர். மஞ்சள் நிற வெண்பட்டும் மேலே வெளிர் நீல நிற உத்தரிமும் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிடித்தமான ஆடை என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? சாலினி கேட்டாள். பல்லவ சக்கரவர்த்தி நந்திவர்மனுக்கு என் மீது பிரியம் அதிகம். என் தேவையை நன்றாக உணர்ந்தவர். அவர்தாம் இந்த ஏற்பாடை செய்திருக்க வேண்டும் என்றார் பரமகுரு. பல்லவ அரசரை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். பிரியமுடையவர் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவர் இதுவரை தங்களை வந்து சந்திக்கவில்லையே, ஏன் என்று சாலினி கேட்டாள். பல்லவ சக்கரவர்த்தியை ஒருமுறை காண வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு இருந்தது. தங்களிடம் வீணை பயிலுகிறாரே முகுந்தன், அவரிடம் நீங்கள் கேட்கவில்லையா அரசரை சந்திக்க வேண்டும் என்று? பரிவாதனை நீங்கள் மீட்ட வேண்டும் என்ற ஆசை நந்திவர்ம அரசருக்கு கிடையாதா? இந்த முகுந்தன் குறுக்கே தடை செய்கிறார். நீங்கள் அவரை இன்று உறுதியுடன் கேட்டுவிட வேண்டும். நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நானே கேட்கட்டுமா? பல்லவ சக்கரவர்த்தி இருப்பிடத்திற்கு நானே செல்கிறேன். எனக்கு என்ன பயம் என்று சாலினி சற்று அழுத்தமாகவே கேட்டாள். பரமகுரு அவளை சமாதானப்படுத்தினார். சில நாட்களாக முகுந்தன் என்னிடம் மனமிட்டு பேசுகிறார். எப்பொழுதும் நீ என்னருகே இருக்க அனுமதி கேட்டேன். பரிவாதனை வீணையை 2 நாளில் இங்கே கொண்டு வரப்போகிறார்களாம். அந்த நாளிலிருந்து உன்னை என்னுடன் தங்க வைக்க ஏற்பாடு செய்கிறாராம் என்று பரமகுரு கூறியவுடன் சாலினி அவர் கரத்தை பற்றி, அப்படியா, நல்ல செய்தி. முகுந்தன் வாழ்க. என்றும் நான் உங்களை பிரியக்கூடாது. பரிவாதனை வீணையை நீங்கள் மீட்டுவதை நான் உடனிருந்து பார்த்து கேட்டு ரசிக்க வேண்டும் என்று உற்சாகத்துடன் கூறினாள். சுற்றுமுற்றும் பார்த்து அவர் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். பரமகுருவிற்கு பரமசுகமாக அது இருந்திருக்க வேண்டும். பரிவாதனை வீணையை இமை கொட்டாமல் சாலினி பார்த்து கொண்டிருந்தாள். பரமகுரு அவளை பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த கூடத்தில் பரிவாதனை வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை பற்றி கேட்டார். அதன் வடிவழகை விவரிக்க சொன்னார். தாம் வாசிக்கும் வீணைக்கும் பரிவாதனைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை கேட்டார். பல ஆண்டுகளுக்கு முன் தான் நேரே பார்த்திருக்கும் பரிவாதனை வீணையின் வடிவத்தை நினைவில் கொண்டு அங்க அடையாளங்களை விவரித்து அதன்படி இப்பொழுது பரிவாதனை இருக்கிறதா என்று வினவினார். நான் பரிவாதனையின் அருகே செல்லவில்லை. எப்படியும் நீங்கள் பரிவாதனையை மீட்டு செல்வீர்கள். உங்களை மெல்ல பிடித்து அழைத்து செல்வேன். உங்கள் அருகே அமர்வேன். வீணையின் தந்தியை பற்றி விவரிப்பேன். இனிய நாதம் எழுப்பும் வீணை தந்திகள் எப்படி இருக்கின்றன என்று ஒருமுறை ஸ்பரிசித்து பார்ப்பேன். பரிவாதனையை அடைய சாளுக்கிய அரசர் ஏன் ஆவல் கொண்டிருக்கிறார் என்பதற்கான காரணத்தை நான் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றாள். அவள் மிகவும் மெல்லிய குரலில் பேசினாள். சாளுக்கிய அரசரை பற்றி விவரித்திருக்க கூடாதோ என்று எண்ணினாள். வாய் தவறி ரகசியத்தை வெளியிட்டதற்காக தன்னையே நொந்து கொண்டாள். பரமகுரு திருக்கிட்டிருக்க வேண்டும். சாளுக்கிய அரசன் பரிவாதனையை அபகரிக்க துடிக்கிறார் என்பது எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். சாலினி மௌனமாயிருந்தாள். அவர்கள் பேசுவது உதயச்சந்திரன் செவிகளில் வீழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் கேட்டும் கேளாதவன் போல் இருந்த உதயச்சந்திரன் பரமகுரு அருகில் வந்தான். பல்லவ சக்கரவர்த்தி நேரம் தவறாதவர். சிறிது நேரத்தில் வந்து விடுவார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பரிவாதனை வெளியே வருகிறாள். தங்கள் திருக்கரத்தால் மீட்டி இனிய ஒளி எழுப்புங்கள். நான் உங்கள் அருகே இருக்கிறேன். பரிவாதனின் இனிய நாதம் கேட்க மிக மிக முக்கியமானவர்கள் மட்டும் கூடியிருக்கிறோம். முதல் அமைச்சர் வரப்போகிறார். பல்லவ அரசரும் பட்டத்து அரசியும் வர இருக்கிறார்கள். வேறு யாரையும் இந்த இடத்தில் இருக்க முகுந்தன் அனுமதிக்கவில்லை என்று கூறிய உதயச்சந்திரன் விழிக்கோணத்தால் சாலினியை நோக்கினான். உதயச்சந்திரன் எதிர்பார்த்தபடியே சாலினியின் முகம் மாறியது. உள்ளத்தின் கள்ளம் முகத்தில் பிரதிபலித்தது. பல்லவ அரசர் நந்திவர்மன் வரவில்லை.
ஆனால் அங்கு முகுந்தன் வந்து கொண்டிருந்தார். சாலினி பரமகுருவுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் மெல்லிய குரலில் பேசினாள். முகுந்தன் வருகிறார். அரசர் ஏன் வரவில்லை? பரமகுருவுக்கு எல்லாம் இருட்டாகவே இருந்தது. ஒன்றும் புரியவில்லை, புலப்படவும் இல்லை. சாலினியிடம் அவர் கேட்டார், உதயச்சந்திரன் அருகே இருக்கிறாரா? அவர் முகுந்தனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அரசர் வரவில்லையா? தெரியவில்லை. நீ கேட்டுப்பாரேன். நான்? சாலினி தயங்கினாள். அதற்குள் முகுந்தன் பரமகுருவின் அருகே வந்து அவர் கரத்தை பிடித்து தன் கண்களில் அழுத்திக் கொண்டு, இந்த விரல்களுக்கு விலைமதிப்பட்ட நவரத்ன மோதிரத்தை அணிவிக்க வேண்டும். ஒரு காலத்தில் பரிவாதனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்று அதோ அந்த மேடையில் பரிவாதனை வீணை கம்பீரமாக திகழ்கிறது. உங்கள் திருக்கரத்தால் அதை மீட்ட வேண்டும். பரிவாதனையின் இனிய ஒளி இந்த மாளிகையில் பரவ வேண்டும். பல்லவ நாடெங்கும் பரவ வேண்டும். இன்னும் 2 கலைஞருக்கு நீங்கள் வீணையை கற்றுத்தர வேண்டும். அவர்கள் வீணையை நாடெங்கும் பரப்ப நாம் உதவுவோம் என்றார். பரமகுரு இரு கரம் கூப்பி, பல்லவ சக்கரவர்த்திகளுக்கு என் நமஸ்காரங்கள். அவர் இங்கு வரப்போவதாக கேள்விப்பட்டேன். அவர் வரவில்லையா? பல்லவ அரசியும் வருவதாக அறிந்தேன். வீணையின் இனிய நாதத்தை அவரும் கேட்டு ஆனந்திக்க வேண்டாமா என்று கூறும்பொழுது உணர்ச்சி மிகுதியால் விழிகளில் நீர்த்துளிகள் பளபளத்தன. அரசர் இங்கு வருவதாக ஏற்பாடாகியிருந்தது. அதனால தான் கருவூல அறையிலிருந்து வீணையை எடுத்து சுத்தப்படுத்தி இங்கே கொண்டு வைத்தோம். புறப்படுவதற்கு முன்பு முக்கிய செய்தியை ஒற்றன் தெரிவித்தான். அதனால் அவர் வரவில்லை. இன்று நல்ல நாள். உங்கள் திருக்கரத்தால் பரிவாதனையை மீட்டுங்கள். பரமகுருவை மெல்ல மேடைக்கு அழைத்து சென்றார். சாலினியும் உடன் வந்தாள். பரமகுருவை வீணை எதிரே அமர வைத்து அவருக்கு உதவி செய்த சாலினி பரிவாதனை வீணையை குழந்தை ஒன்றை பார்ப்பது போல் வாஞ்சியுடன் பார்த்தாள். அவள் மனதில் பற்பல எண்ணங்கள் நிழலாடின. வாதாபி நகரம் வந்து நின்றது. சாளுக்கிய இளவரசரின் இனிய முகம் வந்து நின்றது. அவரிடம் வாக்குறுதி அளித்த சொற்கள் நினைவுக்கு வந்தன. பரிவாதனை வீணையிடம் சாளுக்கிய அரசர் காதல் கொண்டதில் தவறில்லை. இந்த மாணிக்க வீணை சாளுக்கிய நாட்டில் இருந்தால் அந்த நாட்டின் புகழ் மேலும் அதிகமாகும் என்பது உறுதி என்ற நினைவு எழுந்து அவள் ஒரு கணத்தில் பரபரப்படைந்தாள். பரிவாதினியின் மிக அருகே இருந்தும் அதை அடைய முடியாமல் தவிக்கிறோமே என்று வேதனை அடைந்தாள். பரிவாதினியை எப்படி கவர்ந்து செல்வது? பரமகுருவிடம் மனதை பறிகொடுத்து விட்டோம். இப்பொழுது அவள் முன் காதலா கடமையா என்ற கேள்வி எழுந்து நின்றது. உள்ளத்தின் எண்ணங்கள் முகத்தில் பிரதிபலித்தன. அவள் தோலை மெல்ல தொட்டு உலுக்கினார் முகுந்தன். சாலினி, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? உன் முகம் திடீரென்று கருத்து விட்டது. விழிகளில் ஓர் சோகம், உற்சாகம் குறைந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில் நீ இருக்க காரணம் என்ன? உன் குருநாதர் வீணையை மீட்டத் தொடங்கும் நேரத்தில் உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? மருத்துவரை அழைக்கட்டுமா என்று கேட்டார். சாலினி தன் நிலை உணர்ந்தாள். புன்முறுவலை வரவழைத்துக் கொண்டு, பரிவாதனையை பார்க்க வேண்டும் என்று பல காலமாக துடித்துக் கொண்டிருந்தேன். இன்று கண்டவுடன் ஏற்பட்ட பரபரப்பை என்னால் அடக்க முடியவில்லை என்றாள். இதுவரையில் பரிவாதனையை நீ பார்த்ததில்லையா? விழா காலங்களில் ஓரிரு முறை பொது மேடையில் மக்கள் காண வைத்திருந்தோமே என்றார். அதை காணும் பாக்கியம் நான் இப்பொழுதுதான் பெற்றேன். எங்கள் நாட்டில் பரிவாதனையை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். அதனால் என் உள்ளத்தில் ஏற்பட்ட ஆசை இப்பொழுதுதான் தனியப் போகிறது என்றாள். இப்படி கூறியவள் அதிர்ச்சியடைந்தாள். வாய் தவறி எங்கள் நாட்டில் என்ற வார்த்தையை கூறியது பின்விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதோ என்ற பயம் அவளை சூழ்ந்தது. அத்தியாயம் 33. சைலேந்திரியும் பெரியவரும் பல நாட்களுக்கு பிறகு பாழடைந்த வீட்டில் சந்தித்துக் கொண்டனர். மாண்டவர் மீண்டது போல அவ்வளவு மகிழ்ச்சி என்றாள் சைலேந்திரி. எனக்கு மகிழ்ச்சி ஒரு புறம், பயம் ஒரு புறம் என்றார் பெரியவர். அவர் எதற்காக அப்படி சொல்கிறார் என்று சைலேந்திரிக்கு புரியவில்லை. சைலேந்திரி, புலி வாயிலிருந்து தப்பி பாம்பின் வாயில் வீழ்ந்தது போல் இருக்கிறது. இங்கே வந்த காபாலிகையை என்னால் நம்ப முடியவில்லை. நம்மை அவள் என்ன செய்யப் போகிறாளோ என்று கவலைப்பட்டார் பெரியவர். குரலில் பயம் இருந்தது. எனக்கு பயம் இனி இல்லை. தேவசோமை நமக்கு உதவி செய்வாள் என்று தோன்றுகிறது. பல்லவ நாட்டில் ஒரே குழப்பம், நமக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பாழடைந்த வீட்டில் உங்களை அடைத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சைலேந்திரி கேட்டாள். பெரியவர் கருத்துக்கு நேர்மாறாக இருந்தது அவள் எண்ணம். தெரியாது என்பதற்கு அடையாளமாக பெரியவர் தலையை அசைத்தார். என்னை சிறை வைப்பதால் யாருக்கு என்ன பலன் என்று எனக்கு புரியவில்லை என்றார். உங்களை தனிமைப்படுத்தி முன்பின் தெரியாத இடத்திற்கு என்னை அழைத்து சென்றனர். எதற்கு தெரியுமா? சைலேந்திரி கேட்டாள். தெரியாது என்பதற்கு தலையை அசைத்தார் பெரியவர். உங்களை என்னிடமிருந்து பிரிப்பதன் மூலம் நந்தீசன் என்னை அடைவதற்கு சதி செய்திருக்கிறான் என்று சைலேந்திரி கூறிய பொழுது
ஐயோ என்று அலறினார் பெரியவர். உங்களை இனி சந்திக்க முடியாது என்று எண்ணிவிட்டேன். பல்லவ நாட்டில் பாழ்பட்டு சாகப்போகிறோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஆனால் தேவசோமை காப்பாற்றினாள், உங்களிடம் கொண்டு சேர்த்தாள். சைலேந்திரியின் குரலில் நம்பிக்கை இருந்தது. பெரியவர் மறுமொழி கூறாமல் மௌனமாக இருந்தார். பிறகு, நாளை என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது. ஆனால் உன்னை சந்தித்தது உயிரே வந்தது போல. ஆனால் அவள் எந்த விதத்தில் உதவப் போகிறாள்? அவளை நீ நம்புகிறாய் என்றார் பெரியவர். வாதாபிக்கு அழைத்துச் செல்வதாக கூறியிருக்கிறாள் தேவசோமை. பல்லவ நாட்டை விட சாளுக்கிய நாட்டில் நமக்கு ஆதரவு அதிகமாய் இருக்கும் என்று தேவசோமை தெரிவித்திருக்கிறாள் என்றாள் சைலேந்திரி. அவள் குரலில் நம்பிக்கை இருந்தது. எல்லாம் சரி, நரேந்திரன் எங்கே? நம்மை தேடி அவன் எங்கு அழைகிறானோ? அவனும் நம்முடன் வந்துவிட்டால் எந்த கவலையும் இல்லை என்றார் பெரியவர். சைலேந்திரி மௌனமாய் இருந்தாள். நரேந்திரன் என்று அவள் முணுமுணுத்தாள். நரேந்திரன் வந்துவிட்டால் நாம் காம்போஜத்திற்கு திரும்பிவிடலாம் என்று நினைக்கிறேன். பல்லவ நாடும் வேண்டாம், சாளுக்கிய நாடும் வேண்டாம். காம்போஜம் சென்று என் தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டுவிட்டது என்றாள் சைலேந்திரி. உன் தாய் சொல்லி அனுப்பியது என்ன ஆவது? காஞ்சி சென்று உன்னை ஒப்படைக்க வேண்டாமா? பெரியவர் கேட்டார். அது நடைபெறாது என்பது புரிந்துவிட்டது. இங்கு இருப்பதால் துன்பம்தான் மிஞ்சும் என தோன்றுகிறது. சைலேந்திரி கூறியதற்கு பெரியவர் சம்மதிக்கவில்லை என்பது அவர் முகத்திலிருந்து தெரிந்தது. இருவரிடமும் கருத்து ஒற்றுமை ஏற்படவில்லை. வெளியே இருளும் எங்கோ நரிவாளையிடும் ஓலமும் சைலேந்திரிக்கு மேலும் அச்சத்தை அளித்தன. எவ்வளோ நேரம் விழித்திருக்க முடியும்? சைலேந்திரி களைப்பு மிகுதியால் உறங்கிவிட்டாள். விடியும் நேரத்தில் சைலேந்திரி திடீரென கண் விழித்தாள். வெளியே இனிய பாடல் ஒன்று கடல் காற்றுடன் கலந்து மிதந்து வந்தது. ஆ, அது அவர் குரல்தான். நரேந்திரன் தான் பாடுகிறார். கனவாக இருக்குமோ? கனவு இல்லை. அதோ பெரியவர் படுத்து உறங்குகிறார். அவருடைய குரட்டை ஒலி காதை பிளக்கிறது. கனவாக இருக்க முடியாது. சைலேந்திரி மெல்ல எழுந்து கதவை திறந்தாள். அருகே உள்ள பாறை மீது அமர்ந்து நரேந்திரன் பாடிக்கொண்டிருந்தான். பெரியவரை எழுப்பினாள். திடுக்கிட்டு விழித்தெழுந்த அவர் சைலேந்திரியை வியப்புடன் நோக்கினார். எதற்காக எழுப்பினாய்? நல்ல தூக்கம் கலைந்துவிட்டது என்று சலித்து கொண்டார். உங்கள் காதில் ஏதும் விழவில்லையா என்று சைலேந்திரி கேட்டாள். அவர் விழித்து விழித்து பார்த்தார். மரக்களத்தில் நீங்கள் பாடுவீர்களே, அந்த பாட்டு நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். சைலேந்திரி, சம்பந்தமில்லாமல் ஏதோ கேட்கிறாயே. ஆம், நான் பாடுவேன். தேவிக்கு பூஜை செய்வேன். எல்லாம் மறந்தே போய்விட்டது. வெள்ளி தாம்பாலத்தையும் தேவி விக்கிரகத்தையும் பறிகொடுத்து விட்டேன். அவை எங்கே போயின? பல்லவ நாட்டிற்கு வந்ததுக்கு கிடைத்த பரிசு என் தேவியை போக்கடித்து விட்டேன். சைலேந்திரி, நீ சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. ஒப்புக்கொள்கிறேன். நாம் காம்போஜத்துக்கே திரும்பி விடுவோம். அவர் கவலையுடன் புலம்பினார். சைலேந்திரி சிரித்தாள். தன் கருத்தை அவள் ஏற்றுக்கொள்வாள் என்று அவர் எண்ணினார். ஆனால் அவள் ஏன் சிரிக்கிறாள்? சற்று அமைதியாக அந்த பாடலை கேளுங்கள். நீங்கள் மரக்களத்தில் நாள்தோறும் தேவி பூஜையின் போது பாடுவீர்களே, அந்த பாடலின் பொருளை ஒருவர் தமிழில் பாடினாரே, நினைவிருக்கிறதா? சைலேந்திரி கூறியவுடன் பெரியவர் காற்றில் மெல்ல மிதந்து வரும் அந்த பாடலை கேட்டார். சைலேந்திரி, அதே பாடல், அதே குரல் என்று வியப்புடன் கூறியவாறு வெளியே ஓடினார். சைலேந்திரி அவரை பின்தொடர்ந்தாள். நரேந்திரன், நரேந்திரன், உன்னை பார்த்தவுடன் எனக்கு பெரு நம்பிக்கை வந்துவிட்டது என்று கூறியபடி பெரியவர் ஓடிச் சென்று அவனை தழுவிக்கொண்டார். பெரியவரின் பின்பக்கம் நின்று சைலேந்திரி நரேந்திரனை நோக்கினாள். பொழுது நன்றாக புலர்ந்து விட்டிருந்தது. சங்கு கழுத்தின் வழியே இனிய இசை பொங்கி வருவதைக் கண்டு நான் மகிழக்கூடாதா? சந்திரோதயத்தினால் பொங்கி வரும் பார்க்கடலில் நின்று வெளிவரும் சங்கின் வடிவழகி போன்ற கழுத்தை உடையவளை என்று அவன் மெல்ல முணுமுணுத்தான். அந்த சமயத்தை ஒருமுறை அவன் நினைத்து கொண்டான். ஒரு நாள் மாலை மரக்கலம் ஆடி அசைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது விழிகளை மூடி மனதை அலையாமல் செய்ய அவன் முயன்று கொண்டிருந்தான். கிளிக் என்று சிரிப்பொலி கேட்டது. இந்த இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக போகிறீர்களா என்று அவள் கேட்டாள். நான் அந்த குரலின் இனிமையை நினைத்து கொண்டேன். வண்டின் ரீங்காரமோ பொங்கி வரும் புது நிலவின் மோகன ராகமோ என்று மனதளவில் வர்ணனை செய்து கொண்டேன். அவளுடன் அப்பொழுது பேசியிருக்கலாம். கப்பலின் மேல்தளத்தில் கண்ட சைலேந்திரியிடம் ஒரே ஒரு தடவைதான் பேசியிருக்கிறோம். அவர்களை பற்றி அறிய துடித்து. அன்று அவன் முணுமுணுத்த பொழுது பெரியவரிடம் மிகவும் பயந்ததை நினைத்து கொண்டான். இப்பொழுது பயமேது? கரை இறங்கியவுடன் மாமலையில் தங்கி பிறகு உங்கள் ஊருக்கு செல்லப்போகிறீர்களா? நரேந்திரன் பெரியவரை பார்த்து அன்று கேட்டான். அவளும் அவனுடன் பேச துடித்து கொண்டிருந்தாள். நரேந்திரன் கேட்ட கேள்விக்கு சைலேந்திரியை விடை கூறினாள்.
சில கணநேரம் அவள் சிரித்தவாறு பேசியது பெரியவருக்கு பொறுக்கவில்லை. தளபதியிடம் சொல்லிவிடப் போகிறார் என்ற பயம் இருந்தது. அதனால் நரேந்திரன் அவளிடம் பேசவில்லை. இப்பொழுதும் இடையூறாக அவர் அவளை மறைத்து நிற்கிறார். சைலேந்திரி ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா என்று நினைத்தான். எனக்கும் இப்பொழுது தான் உயிர் வந்தது. உங்களை இனி காண முடியுமா என்று கவலையுடன் இருந்தேன் என்று சைலேந்திரி அவனை நோக்கி கேட்டாள். ஓரடி எடுத்து வைத்து முன்னே வந்தாள். பாறை நின்று நரேந்திரன் கீழே குதித்து அவர்கள் அருகே வந்தான். சைலேந்திரியை சில கணம் இமைக்காமல் பார்த்து, உனக்காகத்தான் கடல் மலையில் நான் தங்கியிருக்கிறேன். உங்கள் இருவரையும் கண்டுபிடித்து விட்டேன். இனி என்றான். எங்களை சந்தித்து விட்டீர்கள். இனி கடல் மலையை விட்டு புறப்பட்டு விடுவீர்களா? சைலேந்திரி கேட்டாள். கவலை கலந்திருந்தது. எனக்கு இந்த நாட்டில் ஒரு வேலையும் இல்லை. அனாதை எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம், சுற்றலாம். ஆனால் இங்கே சில நாட்கள் தங்க வேண்டிய கட்டாயத்தை ஒருவர் ஏற்படுத்திவிட்டார் என்றான் நரேந்திரன். அவள் பாதம் முதல் கேசம் வரை நோக்கினான். கட்டாயத்தை ஏற்படுத்தியவர் யார்? சைலேந்திரி ஆவலுடன் கேட்டாள். என்னுடைய வாழ்நாளில் நான் யாரிடமும் மனதை பறிகொடுத்ததில்லை. மனதை அடக்கிக் கொள்ள நான் கற்றிருக்கிறேன். ஆனால் என் புலநடக்கத்தை வெல்லவும் ஒருவர் வந்துவிட்டார். சைலேந்திரியை நேருக்கு நேர் பார்க்காமல் பெரியவரை பார்த்தவாறு பேசினான். சைலேந்திரி ஆவல் மேலிட்டாள். உங்கள் விரதத்தை கலைத்தவர் ஆனா பெண்ணா என்று கேட்டாள். விரதத்தை கலைக்க முடியாது, ஆனால் சபதத்தை குலைக்க முடியும். என் மனக்குலத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்திய அந்த அழகிக்காக நான் சிறிது காலம் பல்லவ நாட்டில் இருந்தாக வேண்டும். அதற்காக பல துயரங்களை அனுபவித்தாக வேண்டும் என்றான். அவன் இதழ்களில் குறும்புத்தனம் துள்ளியது. சைலேந்திரியின் முகம் மாறியது. புதிர் போடாமல் நரேந்திரன் பேசக்கூடாதா என்று எண்ணினாள். யார் அந்த அழகி? சொல்லக்கூடாதா? சைலேந்திரி கேட்டுவிட்டாள். சொல்லாமல் இருப்பேனா? ஆனால் இப்பொழுது சொல்ல மாட்டேன். நாம் இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்க கூடாது. ஆபத்து நிறைந்த இடத்தில் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருக்கலாமா? உங்களை மிகவும் பத்திரமான இடத்தில் கொண்டு சேர்த்துவிட்ட பிறகு அமைதியாக பேசுவோம் என்றான். நாங்கள் இங்கு இருப்பதை எவ்வாறு அறிந்தீர்கள்? எங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? உங்கள் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்திய அந்த அழகியின் பாசக்கயிற்றிலிருந்து எப்படி மீண்டீர்கள் என்று சைலேந்திரி கேட்டாள். நானும் பெரியவரும் உன்னை தேடி கண்டுபிடிக்க தனித்தனியே புறப்பட்டோம். பிறகு பெரியவர் என்ன ஆனார் என்று எனக்கு தெரியாது. நான் பரமகுரு வீட்டிற்கு சென்றேன். நந்தீசன் உன்னை எங்கோ காவலில் வைத்திருப்பதாக அறிந்தேன். மறைவாக அவன் நடவடிக்கைகளை கண்காணித்தேன். பல ரகசியங்கள் தெரிய வந்தன. பல்லவ நாட்டிற்கு மிக வேகமாக ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். நந்தீசனுக்கு சொந்தமான சில இடங்களில் உன்னை தேடினேன். சிற்பியின் வீட்டில் நீ தங்கியிருந்தது எனக்கு தெரியாது. சிற்பியின் வீட்டிற்கு சென்றபொழுதுதான் நீ காணாமல் போனது தெரிந்தது. பாழடைந்த இந்த வீட்டை பற்றி கேள்விப்பட்டேன். வீட்டிற்குள் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இளங்காலை வேளையில் பராசக்தியை துதித்து பாடினால் தேவியின் அருள் கிடைக்கும் என நம்பினேன். பாடினேன். நீங்கள் காட்சியளித்தீர்கள். சில இடங்களில் இப்படி பாடியிருக்கிறேன். பாட்டை கேட்டு நீ வருவாய் என்று நம்பிக்கை. புறப்படுங்கள். மிகவும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்ற பிறகு மற்றவற்றை விரிவாக பேசுவோம் என்றான் நரேந்திரன். உங்கள் மனக்குலத்தில் அமைதியை குலைத்தவள் யார்? சொன்னால்தான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன் என்றாள் சைலேந்திரி. நரேந்திரனின் விழிகள் சைலேந்திரனின் விழிகளை உற்று நோக்கின. அவை ஏதோ கூறியிருக்க வேண்டும். சைலேந்திரியின் முகம் நாணத்தால் சிவந்தது. அவள் தலைகுனிந்தாள். அத்தியாயம் 34. நந்தீசன் அருகே இரவும் பகலுமாக உட்கார்ந்து தன் கணவர் கண் விழிப்பதற்காக காத்திருந்தாள் செங்கமலவல்லி. நந்தீசனுக்கு தலையில் விழுந்த பலத்த அடியால் மயக்கம் தெளிய 2 நாட்களாயின. தேவசோமை சூலாயுதத்தால் தாக்குவாள் என்று நந்தீசன் எதிர்பார்க்கவில்லை. இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவனை கடல்துறை காவலர்கள் அவன் வீட்டிற்கு கொண்டு சேர்த்தனர். அரசு மருத்துவர் விரைந்து வந்து அளித்த சிகிச்சையால் மரண பயம் நீங்கியது. மறுக்குழந்து பயிரிடுபவர்கள் பலர் வந்து பார்த்தனர். கடல் மலையில் உள்ள அரசாங்க அலுவலகத்து அதிகாரிகள் விரைந்து வந்தனர். காபாலிகை பெண் ஒருத்தி அவனை தாக்கிவிட்டாள் என்ற செய்தி கடல்மலை நகரம் எங்கும் பரவியது. தன் கணவன் அருகே அமர்ந்து விழிகளை மூடிக்கொண்டு திருமாலை துதித்துக் கொண்டிருந்தாள் செங்கமலம். அன்று பாஞ்சாலியின் மானம் காக்க சேலை கொடுத்து காத்தவரே, கடும் மழை நின்று ஆயர்பாடியை காத்து ஆணிரைகளை ரட்சித்தவரே, என் கணவர் உயிரை காத்து எனக்கு மாங்கல்ய பிச்சை அருள்வாய் கோபாலா என்று திருமாலை மனதில் எண்ணி இடைவிடாது பிரார்த்தித்தாள். பிரார்த்தனைக்கு பலன் ஏற்பட்டது. கடவுள் அருளால் மயக்கம் தெளிந்த நந்தீசன் கண் விழித்தான். ஆனால் வாய் திறந்து பேச முடியவில்லை. தன் அருகே இரவும் பகலுமாக இருந்து பணிவிடை செய்து வரும் தன் மனைவியை பார்த்து கண்ணீர் விட்டான். நந்தீசன் பல்லவ அரசருக்கு துரோகம் செய்த போதிலும்
இன்னும் அவன் பல்லவ அரசின் ஊழியன் என்பதனால் அரசு அதிகாரிகள் பலர் அவன் இல்லம் வந்து நலன் கேட்டு சென்றனர். பல்லவ சக்கரவர்த்திகளிடம் தெரிவிக்க அதிகாரிகள் காஞ்சிபுரமும் விரைந்தனர். மீண்டும் காபாலிகர்கள் நடமாடத் தொடங்கிவிட்ட செய்தி அறிந்து ஆங்காங்கே அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருந்ததுடன் காபாலிகர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க தொடங்கினர். திருக்கழுக்குன்றத்தில் தங்கியிருந்த சித்திரமாயனிடம் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டதும் சித்திரமாயன் திடுக்கிட்டான். சாளுக்கிய நாட்டின் நின்று சாலினியுடன் வந்த ஒற்றன் அப்பொழுது சித்திரமாயன் அருகே இருந்தான். நந்தீசனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை சித்திரமாயன் விளக்கினான். பரிவாதினி வீணையை காஞ்சி மாளிகை நின்று கவர்வதற்கு ஏற்ற திட்டங்களை நந்தீசன் வகுத்து வந்தான். நம்பிக்கை மிகுந்தவன். பரமகுரு வீட்டில் சாலினியை சேர்ப்பித்து அவள் வீணை கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தவன் நந்தீசனே. மற்றொரு பெண்ணையும் கொண்டு சேர்த்தான். ஆனால் சில நாட்களாக நமது திட்டங்களுக்கு நேர் எதிர் திட்டங்களை யாரோ வகுக்கிறார்கள். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். படைகளுடன் வருமாறு நீங்கள் வாதாபிக்கு செய்தி அனுப்பும்பொழுது மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றான் சித்திரமாயன். சாளுக்கிய ஒற்றன் திகைத்து நின்றான். அவன் சித்திரமாயனை பெரிதும் நம்பியிருந்தான். வருங்கால பல்லவ மன்னனான அவர் திட்டமும் யோசனைகளும் தனக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று உறுதியுடன் இருந்தான். சித்திரமாயனுக்கும் சாளுக்கிய இளவரசருக்கும் தொடர்பு ஏற்படுத்துவதில் முனைப்பாக இருந்தான். பரிவாதினி வீணையை அபகரித்து வாதாபிக்கு எடுத்து சென்று விட்டால் சாளுக்கிய நாட்டில் தனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். தான் பிரபலம் அடைந்து விடலாம் என்ற ஆர்வத்தில் காஞ்சி நகரத்தையே வட்டமிட்டு வந்தான். சாளுக்கிய ஒற்றனின் உதவி தனக்கு பெரிதும் தேவை என்று சித்திரமாயனும் நம்பினான். காஞ்சி மாளிகையில் பரிவாதினி வீணை இருக்கும் இடத்தை ஒற்றன் அறிந்து கொண்டு அங்கு சென்று அதை அபகரிக்க பல திட்டங்களை வகுத்தான். காவலர்களை தன் பயப்படுத்த முயன்றான். அது அவ்வளவு எளிதான செயல் என தோன்றவில்லை. வாதாபி நின்று வந்த சில மாதங்கள் வரை சாலினியின் உதவியுடன் பரிவாதினியை கைப்பற்ற முடியும் என்று நினைத்திருந்தான். ஆனால் சாலினியை அவனால் எளிதில் சந்திக்க இயலவில்லை என்பதுடன் சாலினியின் போக்கில் ஏற்பட்ட மாறுதல் அவள் மீது அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. பல்லவ மகாராசா, சாலினி செய்தது பெரும் துரோகம். அவளை இப்படியே விட்டு வைப்பது சரியென்று தாங்கள் அனுமதி அளித்தால் அவளை கன நேரத்தில் ஒழித்து விடுவேன், உத்தரவிடுங்கள் என்று சித்திரமாயனை நோக்கி கேட்டான் ஒரு நாள். சித்திரமாயன் மௌனமாக சிந்தித்தான். பிறகு சாலினியை கொன்று விடுவதால் ஏதாவது பலன் உண்டா என்பதை சொல்லு, பிறகு என் முடிவை கூறுகிறேன் என்றான். வாதாபி நின்று வந்த சதிகாரி என்று தன்னை பற்றிய உண்மையை அவள் சொல்லிவிட்டால் அவளுக்கு ஆபத்து தானே. அவளுக்கு ஆபத்து அல்லது தண்டனை பல்லவ அரசரால் கிடைக்கட்டுமே. நாம் ஏன் அவளை கொல்ல வேண்டும்? அவளை உயிரோடு விட்டால் அவளுக்கு சிறை தண்டனை தருவதற்கு முன்பு பல்லவ அரசு அதிகாரிகள் காஞ்சியில் உள்ள சாளுக்கிய ஒற்றர்கள் பற்றிய விவரங்களை அவளிடமிருந்து அறிந்து கொள்வார்களே. அல்லது அவளை மன்னிப்பதாக கூறி உண்மையை அறிந்து கொள்ளக்கூடும். வாதாபி நின்று நானும் அவளும் ஒன்றாக புறப்பட்டோம். தன் தாய் நாடான சாளுக்கிய நாட்டின் மீது அவள் மிகுந்த பற்று கொண்டவள். தன் அழகாலும் அறிவாற்றலாலும் விரைவில் எல்லோரையும் கவர்ந்து பரிவாதினியை அபகரிக்க முடியும் என்று உறுதி கூறியிருந்தாள். பார்ப்பவர்களை மோகம் கொள்ள செய்யும் அழகு உடையவள். அழகினும் அஸ்திரத்தால் அவளால் சாதிக்க முடியாதே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அவள் பல்லவர்களிடம் சரணடைந்து விட்டாளே. வீணை கலைஞர் பரமகுருவின் ஆசி நாயகியாகி விட்டதாக பேசிக் கொள்கிறார்கள். அவர் வயதென்ன? இவளுடைய இளமை என்ன? எவ்வாறு அவருக்கு அடிமையானாள்? சாளுக்கிய ஒற்றன் பேச்சில் ஆத்திரமும் அதே போல ஏமாற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தன. சித்திரமாயன் மெல்ல பேசினான். உன் உணர்ச்சி கவலை எல்லாம் எனக்கு புரிகிறது. சாலினியை பரமகுருவிடம் கொண்டு சேர்த்தவனே நந்தீசன் தான். அவனுடைய திட்டம் சரியானதுதான். காம்போதியிலிருந்து வந்த இளம் பெண்ணையும் அவளுடன் வந்தவர்களிடமிருந்து பிரித்து பரமகுரு வீட்டில் கொண்டு சேர்த்து விட்டான். நந்தீசன் மிகவும் திறமைசாலி. ஆனால் அவன் திட்டத்தை முறியடிக்க பின்னணியில் யாரோ மாற்று திட்டமிடுகிறார்கள். நம் திட்டங்களையும் மிகவும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். இதுவரை உன்னை அடையாளம் கண்டு சிறைப்படுத்த முயலாது இருப்பதே வியப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் நீ, நான் மற்ற எல்லோரும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சாலினியை கொன்றுவிட முயற்சி செய்யாதே. நீ நினைத்ததை வேறு யாரிடமாவது சொல்லிவிடாதே என்றான். ஒற்றன் மௌனமானான். நம் நடவடிக்கைகளை யார் கண்காணிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் எவர் மீதாவது ஏற்பட்டதா என்று கேட்டான். சித்திரமாயனுடனே மறுமொழி கூறவில்லை. நந்தீசனை குற்றுயிரும் கொலை உயருமாக யாரோ பலமாக தாக்கியிருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது எனக்கு கவலையாயிருக்கிறது. அவனை தாக்கியவர் யார் என்று அறிந்தால் நமக்கு விரோதமாக செயல்படுபவர்களை புரிந்து கொள்ளலாம். நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நந்தீசனை உடனே சந்திக்க வேண்டும் என்றான். நந்தீசன் வீட்டிற்கு தன் ஆதரவாளர்கள் சூழ சித்திரமாயன் சென்றான். நந்தீசன் வீடு அமைதியாக இருந்தது.
நந்தீசன் அருகே மனைவி செங்கமலம் சோகமே உருவாய் அமர்ந்திருந்தாள். மயக்க நிலை மாறி ஓய்வுடன் படுத்திருந்த நந்தீசன் சில சமயங்களில் மனைவியுடன் மெல்ல பேசுவான். செங்கமலம் திருமால் அடியாரான திருமங்கை மன்னருடைய பெரிய திருமொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை மெல்ல பாடினாள். பிறகு திருமங்கை மன்னர் கடல் மலையில் உள்ள தலசேன பெருமாளை போற்றி பாடிய பாடலை பாடினாள். நந்தீசன் மெய் சிலித்தான். பாடலை உற்று கேட்டான். நடந்த சம்பவங்களை மெல்ல நினைத்து கொண்டான். தன் மனைவியின் இனிய குரல் மனதுக்கு அமைதியை அளித்தது. செங்கமலம், உன் பாடல் எனக்கு பெரும் மருந்தாக அமைந்தது. இவ்வளவு நாள் உன் இனிய குரலை நான் கேட்காமல் இருந்துவிட்டேன். நான் துர்பாக்கியசாலி என்றான் அவள் கரங்களை பற்றியவாறு. என் குரலில் என்ன இருக்கிறது? திருமால் அடியவரான திருமங்கை மன்னனின் பாடலின் மகிமை. இறைவனின் அருளை பெற உதவும் மருந்து அது. அவரை நீங்கள் மனதில் துதித்துக் கொள்ளுங்கள் என்றாள் செங்கமலம். இந்த வேளையில் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனால் நீ வணங்கும் திருமங்கை மன்னர் மற்ற மதத்தவர்களை குறை கூறுவதை ஏற்க முடியாது. நான் போற்றும் சித்திரமாயன் அருகு தேவனை வணங்குபவர். சமண சமயத்தவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கொள்கை உடையவர். நான் சித்திரமாயன் வழி நடப்பவன். நீ நல்ல குரல் எடுத்து பாடுகிறாய். என் மனம் நிம்மதி அடைகிறது, அது போதும் என்று கூறிய தன் கணவரை பார்த்து, நீங்கள் திருமங்கை மன்னரை கண்டு வணங்க வேண்டும். அவரை கடல் மலைக்கு அழைத்து வர வேண்டும். அவரை மாமலைக்கு வரவழைக்க ஏற்பாடு செய்யுங்கள். தளபதி உதயச்சந்திரன் அவர்களிடமும் முன்பே நான் வேண்டிக் கொண்டேன் என்றாள். நந்தீசன் முகம் கருத்தது. என்ன சொன்னாய்? நான் இல்லாத பொழுது அன்று நீ உதயச்சந்திரனிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுதே உன்னை தண்டித்திருக்க வேண்டும். எழுந்திருக்கக்கூடிய சக்தி இப்பொழுது எனக்கிருந்தால் உன் நாவை துண்டித்திருப்பேன் என்று நந்தீசன் கடுமையாக பேசினான். அமைதி அமைதி நந்தீசா. உடல் நலம் சரியில்லாத பொழுது இப்படி உணர்ச்சி வசப்படலாமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் சித்திரமாயன் தன் ஆதரவாளர்களுடன். அத்தியாயம் 35. சைலேந்திரியும் பெரியவரும் காஞ்சியை நோக்கி சென்றனர். காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திருவிழாவுக்கு செல்லும் பயணிகளோடு இருவரையும் கூண்டு வண்டியில் ஏற்றி அனுப்பினான் நரேந்திரன். நான் உங்களை காஞ்சியில் சந்திக்கிறேன் என்றான் நரேந்திரன். கூண்டு வண்டிக்குள் ஏறுவதற்கு சைலேந்திரிக்கு உதவினான். பெரியவர் வண்டியின் முன்னால் ஏறி அமர்ந்தார். இப்பொழுதாவது அவனுடன் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுவதற்கான மகிழ்ச்சி முகத்தில் நிலவ புன்முறுவல் புரிந்தாள் சைலேந்திரி. சின்னஞ்சிறு மலர் பூப்பது போல் இருக்கிறது. நீ இதழ் மெல்ல விரித்து நகைப்பது என்றான் நரேந்திரன் சிரித்தபடி. அவனுடன் பேச வேண்டும் என்று துடித்த சைலேந்திரி, நினைவிருக்கிறதா? மரக்காலத்திலிருந்து கரை இறங்க முயலுகையில் கீழே இறங்க உதவ கையை நீட்டினீர்கள் என்றாள் சைலேந்திரி. உன் கரத்தை தொட்டுவிடுவேனா என்று பயந்து பெரியவர் தானே கை கொடுத்து நீ இறங்குவதற்கு வழி செய்தார் இல்லையா என்றான் நரேந்திரன். மேலும் தொடர்ந்து, ஒன்றும் தெரியாதவள் போல் முக உணர்வு. ஆனால் அன்றே நீ அதை கவனித்திருக்கிறாய் என்றான் நரேந்திரன் கண்களில் குறும்புத்தனம் கூத்தாட. சைலேந்திரியின் முகம் நாணத்தால் சிவந்தது. இப்பொழுது அவர் இல்லை, அதனால் வண்டியில் ஏற உதவினீர்கள். கொஞ்சம் அதிக சுதந்திரம் எடுத்தீர்கள். பயம் குறைந்து உங்கள் கரம் இடைத்தொட்டு உதவியது. தவறாக நினைத்து விட்டாயா? வண்டியில் ஏற எளிதாக இருக்க உதவினேன். அன்று நடவாததற்கு இது பிராயசித்தமன்று. ஏறுவதற்கு கஷ்டப்படுவது போல் நீ நடித்தாய், அப்படித்தானே? தங்கள் கரம் பட்டவுடன் என் மெய் சிலிர்த்தது. சைலேந்திரி தலை குனிந்தவாறு சொன்னாள். மெய்யாகவா? எனக்கு எந்தவித உணர்வும் ஏற்படவில்லையே. உங்கள் இருவரையும் விரைவில் பத்திரமாக அனுப்ப வேண்டும் என்ற கவலை. நரேந்திரன் சிரித்தான். பல தேசங்களை சுற்றிய உங்களுக்கு பல பெண்கள் ஸ்பரிசம் பட்டதால் மறுத்து போயிருக்கலாம். அப்படி நினைக்காதே. பல தேசம் சுற்றி இருப்பது உண்மையே. பெண்களை தொட வாய்ப்பு ஏற்பட்டதும் உண்மையே. எனக்கு பெண்களிடம் விருப்பம் ஆசை ஏதுமில்லை. ஆனால் உன்னை பார்த்தது முதல் உன்னுடன் பேச வேண்டும் என்கிற ஆசை என் மனதில் உண்டு. விரைந்து காஞ்சி சென்று நீங்கள் வருவதற்கு முன்பு கிழக்கு கோட்டை வாசலில் நிற்பேன். மாளிகை வரை வண்டியுடன் தொடர்ந்து வருவேன். அங்கே உனக்கு சிறந்த வரவேற்பு காத்திருக்கும். மாளிகைக்குள் நீ சென்று விட்டால் பிறகு நான் உன்னை சந்திக்க முடியுமா என்பது தெரியவில்லை. நரேந்திரனின் குரலில் கவலை இருந்தது. ஓ, எனக்கு முகுந்தனை தெரியும். அவர் அங்கிருப்பார். அவரிடம் சொல்லி உங்களுக்கு வீணை கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறேன். அதனால் நீங்களும் நானும் அடிக்கடி சந்திக்கலாம் என்று கூறிய சைலேந்திரியின் கரம் அவளை அறியாமல் நீண்டது. நரேந்திரன் மெல்லை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். வண்டி புறப்பட்டு விட்டது. சிறிது தொலைவு வண்டியுடன் நரேந்திரன் நடந்து வந்தான். ஜல் ஜல் என்று காளைகளின் சதங்கை ஒலிக்க வண்டி வேகமாக செல்ல ஆரம்பித்தது. உடன் வந்து கொண்டிருந்த நரேந்திரன் நின்றுவிட்டான். நின்றபடி கையசைத்தான். சைலேந்திரியின் பார்வையிலிருந்து நரேந்திரன் மெல்ல மெல்ல மறைந்தான். ஆனால் அவள் இதயத்தில் மெல்ல மெல்ல அமர்ந்தான். அவள் விழிகளில் துளித்த நீர் பார்வையை மறைத்தது. குதிரை மீதேறி விரைந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நரேந்திரன் குதிரை ஒன்றை பெறுவதற்காக கடற்மல்லையின் பல இடங்களில் அலைந்தான்.
ஓரிருவர்களை தவிர மற்றவர்களை அவனுக்கு அறிமுகமில்லை. இரவு 2ஆம் ஜாமம் தொடக்கத்தில் கூண்டு வண்டி காஞ்சி நகரை அடைந்துவிடும். திருக்கழுக்குன்றத்து குளக்கரை ஆலமர நிழலில் மதிய உணவுக்காக வண்டி நிறுத்தப்படும். பயணிகள் இறங்கி விடுவர். கதிரவன் மேற்கு திக்கில் இறங்கும்போதுதான் வண்டி மீண்டும் புறப்படும். பாழடைந்த வீட்டிற்கு மீண்டும் வந்து பார்க்கும் தேவசோமையின் மனநிலையை எண்ணி நரேந்திரன் தனக்குத்தானே ஒருமுறை சிரித்து கொண்டான். சித்திரமாயனுடைய உதவி இல்லாமல் தேவசோமை சைலேந்திரியை கவர்ந்து பாழடைந்த வீட்டில் அடைத்திருக்க மாட்டாள். சைலேந்திரியை காணவில்லை என்ற செய்தியை சித்திரமாயனிடம் தெரிவித்து நடந்த செய்தியையும் விவரிப்பாள். உடனே சைலேந்திரியை கண்டுபிடிக்குமாறு தன் வீரர்களுக்கு சித்திரமாயன் கட்டளையிடுவான். காஞ்சி செல்லும் வண்டிகளை ஒருவேளை அவர்கள் கண்காணிக்கலாம். அப்பொழுது சைலேந்திரியும் பெரியவரும் அகப்பட்டு கொண்டார். உதயச்சந்திரனிடம் இந்த சம்பவத்தை தெரிவிப்பது நல்லது என்று எண்ணியவனாக உதயச்சந்திரனை சந்திக்க நரேந்திரன் விரைந்தான். உதயச்சந்திரன் எங்கு தங்கியிருப்பார் என்பதை அறிய அவன் முதிய சிற்பியின் வீட்டுக்கு சென்றான். நடந்தவற்றை கேட்ட பொன்னாச்சி கவலையடைந்தாள். உதயச்சந்திரன் சிறிது நேரத்துக்கு முன்பு தான் இங்கு வந்து நந்தீசனை காண சென்றிருப்பதாக தெரிவித்தாள். சைலேந்திரிக்கு தொல்லைக்கு மேல் தொல்லை ஏற்படுவதை எண்ணி வருந்தினாள். நந்தீசன் வீடு நோக்கி நரேந்திரன் விரைந்தான். வீட்டை அடையும் முன்பே பல்லவ வீரன் ஒருவன் அவனை தடுத்து நிறுத்தி உதயச்சந்திரன் அழைப்பதாக கூறினான். நரேந்திரன் திகைத்தான். உதயச்சந்திரனை இவரை விரைவில் சந்திக்க முடியும் என நரேந்திரன் நினைக்கவில்லை. நந்தீசன் வீட்டுக்கு அருகே மறைவான இடத்தில் உதயச்சந்திரன் அமர்ந்திருந்தார். அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து மற்றவர்களை காண முடியும். ஆனால் அவர் அங்கிருப்பது ஒருவருக்கும் தெரியாது. நரேந்திரா, இங்கே வா. எங்கே விரைந்து செல்கிறாய்? சைலேந்திரியை கண்டுபிடித்து விட்டாயா என்று உதயச்சந்திரன் கேட்டவுடன் நரேந்திரன் வியப்புடன் நோக்கினான். நந்தீசனை யாரோ தாக்கிவிட்டார்களாம். அவன் கடல் மலையில் முக்கிய அதிகாரி. அவன் மனைவி விஷ்ணு பக்தை. கணவனுக்கு நேர்மாறான குணம். அவர்கள் நலன் கேட்டு வர புறப்பட்டேன். ஆனால் அங்கு சித்திரமாயன் தன் கூட்டாளிகளுடன் இருப்பதாக அறிந்தேன். அவன் இருக்கும்பொழுது நான் செல்வதில் பல பிரச்சனைகள் ஏற்படும். சித்திரமாயன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். இந்த சமயத்தில் நீ அங்கே செல்லாதே. உன்னை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். பல்லவ தளபதி எவ்வளவு செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறார் என்ற வியப்புடன் அவரை பார்த்தான் நரேந்திரன். அவரை புகழ்ந்துவிட்டு நடந்தவற்றை விவரித்தான். நரேந்திரா, கடல் கடந்து வந்திருக்கும் உன் கடமை உணர்ச்சியை பாராட்டுகிறேன். காம்போஜத்திலிருந்து பல்லவ நாட்டிற்கு வந்திருக்கும் சைலேந்திரிக்கு ஏற்பட்டுள்ள தொல்லைகளுக்கு வருத்தப்படுகிறேன். நல்ல வேளையாக நீ அவளை காப்பாற்றி தக்க இடத்திற்கு அனுப்பியுள்ளாய். உனக்கு குதிரை ஒன்றை உடனே தருமாறு சொல்கிறேன். சைலேந்திரி காஞ்சியை அடைவதற்குள் நீ கிழக்கு கோட்டை வாயிலுக்கு போய் சேர்ந்துவிடு. காஞ்சி செல்ல குறுக்கு வழியொன்றையும் காட்ட சொல்கிறேன். விரைவில் காஞ்சி போய் சேர்ந்து விடலாம். அவளை சந்திக்காமல் தவிக்க விட்டு விடாதே என்றார் உதயச்சந்திரன். நரேந்திரனுக்கு குதிரை ஒன்றும் உடைவாள் ஒன்றும் கிடைத்தன. மற்றொரு குதிரை வீரனும் நரேந்திரனுடன் வந்தான். வழியை சொல்லிவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். உங்களுக்கு வீண் தொல்லை எதற்கு என்றான் நரேந்திரன். நாம் காட்டுப்பகுதி வழியாக செல்கிறோம். இருவராக செல்வது நல்லது என்றான் குதிரை வீரன். அந்தி வேளையில் காட்டுப்பகுதி வழியே இருவரும் சென்றனர். காட்டின் எல்லையில் இவர்களுக்காக காத்திருப்பவன் போல மற்றொரு குதிரை வீரன் அங்கு நின்றிருந்தான். நரேந்திரனுடன் வந்த வீரன் அவனை பார்த்து நீ யார் என்று கேட்டான். என்ன தெரியவில்லையா? குமரேசன் என்று பெயர். நானும் பல்லவ படை வீரர்களில் ஒருவன் தான் என்று கூறி அடையாள லட்சணியை காட்டினான். எனினும் நரேந்திரனுக்கும் அவனுடன் வந்த குதிரை வீரனுக்கும் சந்தேகம்தான். இதை வெளியே புலப்படுத்திக் கொள்ளாமலும் வழிப்பயண களைப்பு தெரியாமல் இருக்கவும் நரேந்திரன் குரலெடுத்து பாடிக்கொண்டே வந்தான். புதிய குதிரை வீரன் குமரேசன் கேட்டான். நீங்கள் நன்றாக பாடுகிறீர்களே, காஞ்சிக்கு எதற்கு செல்கிறீர்கள்? நரேந்திரன் மறுமொழி கூறவில்லை. நரேந்திரனுடன் துணைக்கு வந்த வீரன் பேசினான். தளபதி உதயச்சந்திரன் கட்டளை. இன்று இரவுக்குள் நாங்கள் காஞ்சிக்கோட்டை வாசலில் இருக்க வேண்டும். எதற்காக இருக்க சொல்லியிருக்கிறார்? யாரையாவது எதிர்கொள்வதற்காகவா என்று குமரேசன் கேட்டான். நரேந்திரனுக்கு அவன் கேட்ட கேள்வி எரிச்சலை அளித்தது. உடன் வந்த குதிரை வீரன் அமைதியாக எனக்கு தெரியாது, தளபதி கட்டளையிட்டார், அதன்படி நடக்கிறோம் என்றான். குமரேசன் சிரித்தான். குதிரை வீரன் கூறியது நம்பவில்லை என்பதை அந்த சிரிப்பு புலப்படுத்தியது. தம்பிமார்களா, நரேந்திரனுக்கு தெரிந்தவர்கள் வரலாம். வரவேற்க வழிகாட்ட உங்களை கீழ்கோட்டை வாசலில் நிற்க சொல்லியிருக்கலாம் என்றான். நரேந்திரன் பொறுமையை இழந்தான். ஏ அண்ணன்மாரே, உமக்கு என்ன வேலையிட்டார்களோ அதை நிறைவேற்றுங்கள். வீண் வம்பு பேச்சு வேண்டாம். படை வீரர்கள் தங்கள் ரகசியத்தை மற்றவர்களிடம் தெரிவிக்கக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா? உங்கள் வேலையை பார்த்து போய்கொண்டே இருங்கள் என்றான். கோபப்படாதே தம்பி, நாம் எல்லாம் ஒரே தளபதியிடம் பணியாற்றுகிறோம். ஒருவரோடு ஒருவர் கருத்தை பகிர்ந்து கொண்டால் நல்லது, உதவியாகவும் இருக்கும். உதாரணமாக காஞ்சியில் உள்ள பரிவாதினி வீணியை பாதுகாக்குமாறு என்னிடம் பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் தளபதி. மலைநாட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு அழகிய பெண்ணை பரமகுரு என்ற இசைக்கலைஞரிடம் ஒப்படைக்குமாறு சொல்லியிருக்கிறார். அந்த பெண் எப்படி இருப்பாள்?
கருப்பா சிவப்பா எனக்கு தெரியாது, இருந்தாலும் நம்பிக்கையுடன் செல்கிறேன். இந்த செய்தியை சொல்லிவிட்டேன். இதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று குமரேசன் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் கடமை மிகுந்தவன் போல் பேசினான். நரேந்திரன் திடுக்கிட்டான். பரிவாதினி வீணையை பாதுகாக்கும் பொறுப்பை தளபதி அவனிடம் ஒப்படைத்திருக்கிறாரா? மலை நாட்டிலிருந்து வந்திருக்கும் பெண்ணை சந்தித்து பரமகுரு வீட்டில் சேர்க்க வேண்டுமாமே. அவனுக்கு அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்தது. என்ன சொல்கிறீர்கள்? அவர்களை அடையாளம் தெரிந்து அவர்களை சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறீர்களா? எனக்கு அடையாளம் தெரியும், ஆனால் அவர்களை தவறவிடாமல் சந்திக்க வேண்டுமே என்ற கவலையுடன் செல்கிறேன். உங்களுக்கு மலைநாட்டிலிருந்து வந்த பெண்ணின் அடையாளம் தெரியாது, எப்படி ஒப்படைப்பீர் என்று கேட்டான். இதோ எனக்கு துணிவு வந்துவிட்டது, கவலை தீர்ந்தது என்று மகிழ்ச்சி பொங்க கூறினான் குமரேசன். திடீரென எப்படி துணிவு ஏற்பட்டது? நரேந்திரன் கேட்டான். நீங்கள் தான் காரணம். மலைநாட்டு பெண்ணை நீங்கள் அறிவீர்கள், அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று கவலைப்படுகிறீர்கள். எனக்கு அவர்கள் வரும் இடம் தெரியும். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் எளிதில் காரியம் முடிந்தது. துணிவு வராமல் என்ன செய்யும்? குமரேசன் சிரித்தான். நரேந்திரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அத்தியாய் 36. பரமகுருவுக்கு இரவெல்லாம் உறக்கம் வரவில்லை. வெளி உலகத்தை பார்க்க முடியாமல் இருள் சூழ்ந்திருப்பதைப் போல் மனதிலும் இருள் இறைந்திருந்தது. சாலினியின் மீது அவருக்கு சந்தேகம் எழுந்தது. முகத்தை பார்த்திருந்தால் அவளுடைய கள்ள மனம் அவருக்கு புரிந்திருக்கும். இறைவன் இசைஞானத்தை கொடுத்துவிட்டு விழிகளை பறித்து கொண்டு விட்டானே. ஆனால் உள்ளுணர்வு அவருக்கு அதிகம். பல்லவ நாட்டில் அரசருக்கு விரோதமாக சதி நடக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். தன் வீட்டில் சித்திரமாயன் தன் குழுவினருடன் வந்து பேசிக் கொண்டிருந்தவற்றை நினைத்து பார்த்தான். நல்ல வேளையாக முகுந்தன் காஞ்சிக்கு அழைத்து வந்ததால் சதிகாரர்களுக்கு உதவுதனின்றி தப்பினோம் என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். இப்படியெல்லாம் எண்ணியவாறு இருந்ததால் உறக்கம் வரவில்லை. காலையிலேயே முகுந்தன் வந்துவிட்டார். சாலினி வரவில்லை. பரிவாதினி வீணையை குறித்து அவர் பேசினார். இந்த வீணையை இன்னும் சிலருக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும். மலைநாட்டிலிருந்து வந்த சைலேந்திரி இங்கு வருகிறாள். அவளுடைய தாயாரை நான் அறிவேன். தன் மகளை காஞ்சிக்கு அனுப்பியதன் காரணமே பரிவாதினி வீணையை பயில வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் அவள் காஞ்சிபுரம் வந்து சேர இயலாமல் இடையூறுகளுக்கு மேல் இடையூறு ஏற்பட்டது. எப்படியும் அவள் இன்னும் 2 நாட்களில் இங்கு வந்து சேர்வாள். அவளை தங்கள் மகள் போல் கருதி பயிற்றுவிக்க வேண்டும் என்றார். பரமகுரு திடுக்கிட்டார். முகுந்தன், நீங்கள் கூறுவதை பார்த்தால் என் வீட்டில் ஒரு பெண் வந்திருந்தாள், அவளாக இருக்குமோ என்று தோன்றுகிறது என்றார். ஆமாம், நந்தீசன் என்ற துரோகி அவளை உங்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்தான் என்றான் முகுந்தன். பரமகுரு முகுந்தன் கரத்தை பற்றிக்கொண்டு, என்னை பொறுத்தருள வேண்டும். நந்தீசனை நான் மிகவும் நம்பினேன். அவன் தான் சாலினியை எனக்கு அறிமுகப்படுத்தினான். நான் பல விதங்களில் தவறு செய்திருக்கேன். நல்ல வேளையாக என்னை இங்கு அழைத்து வந்து விட்டீர்கள். பரிவாதனையை கற்றுக்கொள்வதில் நீங்கள் தான் முதல் சீடர். உங்களுக்கு பல பணிகள் இருப்பதாக அறிகிறேன். வேத சாஸ்திரங்களை கற்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பல்லவ சக்கரவர்த்திகளுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் நீங்கள். சக்கரவர்த்தி இங்கு வரப்போவதாக கூறினார்கள். ஏன் வரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. என்னையாவது அவரிடம் அழைத்து செல்லுங்கள். அதுதான் முறை மரியாதை என்று குரல் தழுதழுக்க கூறினார். முகுந்தன் மெல்ல நகைத்தார். சக்கரவர்த்தியை விரைவில் சந்திக்கலாம். நான் இன்று தங்களை காலையிலேயே சந்திக்க வந்ததன் காரணமே வீணையின் நாதத்தை கேட்டு இன்புறவே ஏகாந்தமாக இசையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை என்றார். பரமகுரு அவர் வேண்டுகோளை ஏற்று பரிவாதனையை மீட்டினார். வீணை அருகே பரமகுருவை அமர வைக்க உதவினார். வீணையின் நாதத்தில் முகுந்தன் மெய் மறந்தார். பரமகுருவும் வீணையுடன் இரண்டர கலந்து மீட்டி இனிய நாதம் எழுப்பினார். சிறிது நேரம் கழிந்தவுடன் முகுந்தன் பரமகுருவின் வீணை மீட்டிய கரங்களை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டார். பரமகுரு அவர்களே, பரிவாதினி வீணையை கண்டுபிடித்து அதில் வெற்றி காண மகேந்திர பல்லவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அதை எளிதில் அடைய பார்க்கிறார் சாளுக்கிய அரசர். அதை அபகரிக்க பலர் இங்கு பல வேடங்களில் திரிகிறார்கள். இதுவரை மிக பாதுகாப்பான இடத்தில் பரிவாதினி இருந்தது. பாதுகாப்பான இடம் என்றாலும் கவனிப்பாரின்றி அதன் நரம்புகளின் மீது விரல்களை கொண்டு தடவுவாரின்றி இருந்தது. தங்களால் வேலை மலர்ந்தது. இனி பரிவாதினியை காப்பாற்றுவது தங்கள் பொறுப்பு என்றார். பரமகுரு வீணையை மெல்ல அணைத்துக் கொண்டார். தங்களை ஒன்று கேட்க வேண்டும் என்று ஆவல் என்றார் முகுந்தன். நன்றாக கேளுங்கள். தங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதால் பொழுது போவதே தெரியவில்லை என்றார். சாலினி பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். நடுநிசியை தாண்டிய பிறகு ஓர் உருவம் பரமகுரு இருக்கும் அறையை நோக்கி விரைந்து வந்தது. அந்த உருவத்தை பார்த்து மாளிகை காவலர் இருவர் விரைந்தோடி வந்தனர். அந்த உருவத்தை தடுத்து யார் நீ என்று கடுமையாக கேட்டனர். உருவிய வாள் இருளிலும் பளபளத்தது. முகத்தை கூர்ந்து கவனித்தவுடன் வணக்கம் தெரிவித்துவிட்டு நகர்ந்தனர். அந்த உருவம்
தான் கொண்டு வந்திருந்த வீணையை அங்கே வைத்துவிட்டு பரிவாதினியை எடுத்துக்கொண்டு விரைந்தது. அந்த உருவம் சென்ற சிறிது நேரத்தில் சாலினி சந்தடி செய்யாமல் அங்கு வந்தாள். அங்கே பிரித்து இருந்த வீணையை மெல்ல எடுத்தாள். ஒரு துணி கொண்டு மூடினாள். அதை எடுத்துக்கொண்டு விரைந்து சென்று மாளிகை தோட்டத்து மதில் சுவர் அருகே நின்றிருந்தவனிடம் அதை கொடுத்தாள். மிகவும் கவனமாக கொண்டு செல்ல வேண்டும். இரவோடு இரவாக காஞ்சி எல்லையை தாண்டிவிட வேண்டும் என்று எச்சரித்து கூறினாள். அவர்கள் இருவரையும் காபாலிகை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 37. வீணையை எடுத்துக்கொண்டு அந்த உருவம் மாளிகை சுவரை தாண்டி மறைந்தவுடன் சாலினியின் தோலை குமரேசன் தொட்டான். அந்த இருளில் யார் தன் தோலை தொட்டிருக்க முடியும்? சாலினி திடுக்கிட்டு திரும்பினாள். சாலினி, பயந்து விட்டாயா? நீ அதிர்ச்சி அடைவது நியாயமே. பயப்படாதே, நான் தான். என் குரலிலிருந்து என்னை தெரிந்து கொண்டிருப்பாய் என்று அவன் பேசியபடி அவள் தோலை அழுத்தினான். சாலினி அந்த கரத்தின் ஸ்பர்சத்தை உணர்ந்து கொண்டாள். குரலில் நின்று குமரேசன் என்று அடையாளம் கண்டாள். அவளுடைய அச்சம் மேலும் அதிகமாக்கியது. பல மாதங்களுக்கு முன்பு அவனும் அவளும் ஒன்றாக காஞ்சிபுரம் வந்தனர். சாளுக்கிய இளவரசன் கீர்த்திவர்மன் அவளுடன் குமரேசனையும் உதவிக்கு அனுப்பினான். குமரேசன் நன்றாக தமிழ் பேசினான். காஞ்சியிலும் சுற்றுப்புறங்களிலும் பல்லவர்களுக்கு வேண்டியவன் போல் நடித்து நடமாடி வந்தான். சித்திரமாயனை அறிமுகப்படுத்திக் கொண்டான். கடல் மலை நின்று காஞ்சிக்கு சைலேந்திரியும் பெரியவரும் செல்கிறார்கள் என்றும் அவர்களை அனுப்பியவன் நரேந்திரன் என்ற கடல் கடந்த நாட்டு இளைஞன் என்பதையும் அறிந்து கொண்டான். சைலேந்திரி பல்லவ மாளிகையில் தங்கப்போகிறாள் என்பதும் பரமகுருவின் மாணவியாக இருந்து பரிவாதினி வீணியை பயிலப் போகிறாள் என்பதையும் காஞ்சி கோட்டைக்கு அருகே சைலேந்திரியை சந்திக்க நரேந்திரன் காத்திருப்பான் என்பதையும் குமரேசன் அறிந்து கொண்டான். நரேந்திரனுடன் நெருங்கி பழகினான். ஆனால் நரேந்திரன் அவனை நம்பவில்லை. குமரேசனை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இரவு 2ஆம் சாமம் தொடங்கிய பொழுது ஓரிடத்தில் சற்று இலைப்பாரிய பொழுது குமரேசனை திடீரென்று காணவில்லை. அப்பாடா, விட்டது தொல்லை என்று பெருமூச்சு விட்டு காஞ்சிக்கோட்டையை நோக்கி நரேந்திரனும் அவனுடன் வந்த உதவியாளனும் நடந்தனர். காஞ்சிக்கோட்டைக்குள் நுழைந்த குமரேசன் பல்லவ மாளிகையை சுற்றி சுற்றி வந்தான். நடுநிசை தாண்டியவுடன் ஓர் உருவம் மாளிகை நின்று மறைந்து மறைந்து சென்றதை கண்டு அந்த உருவத்தை பின்தொடர்ந்தான். மாளிகை நந்தவனத்தருகே மறைந்திருந்து பார்த்தான். சாலினி அங்கே ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்ததை மங்கிய ஒளியில் கண்டான். அவன் யாரை தேடி காஞ்சி மாளிகையை சுற்றி சுற்றி வந்தானோ அவள் அங்கே நிற்கிறாள். ஆஹா, என்ன அதிர்ஷ்டம்! சாலினி, எவ்வளவு நாட்களாக உன்னை தேடுவது? நீ மனம் மாறிவிட்டாய் என்றும் சாளுக்கிய இளவரசருக்கு நம்பிக்கை துரோகியாகி விட்டாய் என்றும் கேள்விப்பட்டேன். வீணை வித்வான் பரமகுருவுடன் காஞ்சி மாளிகையில் தங்கியிருக்கிறாய் என்றும் அறிந்தேன். இப்பொழுது நடுநிசியில் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். இருளில் கூட உன் அழகு பளிச்சிடுகிறது என்று காதல் மொழி பேசினான். மெல்ல பேசுங்கள், எல்லாம் வெற்றிதான். நாளை காலையில் நாம் விவரமாக பேசுவோம். இப்பொழுது தாமதமின்றி நான் மாளிகைக்குள் சென்றாக வேண்டும் என்று கூறி அவன் கரத்தை விளக்கினாள். வெற்றி என்றால் எதில் வெற்றி? யாருக்கு வெற்றி? உன் பேச்சு நம்ப முடியாது. நீ துரோகி. எனக்கு துரோகம் செய்துவிட்டு பரமகுருவின் ஆசி நாயகியாகி விட்டாய். உண்மையை மறைக்கிறாய் என்று மெல்லிய குரலில் ஆனால் கடுமையாக பேசினான். சாலினி சீற்றம் கொண்டாள். அவனுடன் விவாதிக்க அது சமயமில்லை. குமரேசா, உன்னை எச்சரிக்கிறேன். நான் சாளுக்கிய இளவரசருக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். நாம் எதற்காக காஞ்சி வந்தோமோ அதை நிறைவேற்றிவிட்டேன். பல்லவர்களுக்கு வேண்டியவள் போல் நடித்தேன். மாணிக்க வேணியை மாளிகையிலிருந்து வசப்படுத்தி அனுப்பிவிட்டேன். இப்பொழுதுதான் அதை நம்பிக்கையான ஒருவரிடம் கொடுத்தேன். அதிக நேரம் நான் இங்கே நிற்க முடியாது. மாளிகையில் என்னை தேடுவார்கள். நான் ஒன்றும் அறியாதவள் போல் மாளிகைக்குள் சென்றுவிட வேண்டும். நாளை பொழுது விடுந்தவுடன் பரிவாதினி வீணியை காணாமல் அரண்மனை அல்லோலப்படும். பரமகுருவை சந்தேகிப்பார்கள். சித்திரமாயனுடன் நெருங்கி பழகியவர் என்பதை அரசர் அறிவார். பரிவாதினியை சித்திரமாயன் அபகரித்து செல்ல பரமகுரு உடந்தையாக இருந்திருப்பார் என்று பழி சுமத்துவார்கள். அவருடைய காதலியாக நடித்த என்னையும் தேடுவார்கள். மாளிகைக்கு சென்று சில பொருட்களை எடுத்துக்கொண்டு பொழுது புலருவதற்கு முன்பு காஞ்சிபுரத்தின் எல்லையை தாண்டிவிட வேண்டும். அங்கே வீணையுடன் காத்திருப்பவனோடு சேர்ந்து வாதாபியை நோக்கி விரைய வேண்டும். நீயும் வந்து விடுகிறாயா? நாம் வந்த வேலை முடிந்துவிட்டதே. இனி நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று கூறி அங்கிருந்து புறப்பட தொடங்கினாள். குமரேசன் அவள் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டான். சாலினி, உன் வார்த்தைகளை என்னால் இனி நம்ப முடியாது. மாணிக்க வினியை அபகரித்து சாளுக்கிய ஒற்றன் ஒருவன் மூலம் நீ அனுப்பியது உண்மையானால் இனியும் நீ பல்லவ மாளிகைக்கு ஏன் திரும்ப செல்ல வேண்டும்? அப்படி என்ன பொருள் அங்கே இருக்கிறது? நீயும் நானும் இரவோடு இரவாக காஞ்சியை விட்டு ஓடிவிடுவோம். சாளுக்கிய இளவரசரிடம் பரிவாதினி வீணியை காணிக்கையாக்கி நாம் இருவருமே வெற்றி கூத்தாடுவோம். நாம் சாதனையை அவர் பாராட்டி பரிசுகள் வழங்குவார்.
நீயும் நானும் திருமணம் புரிந்து கொண்டு இன்பமாய் வாழ்வோம் என்று கூறி அவள் கரம் பற்றி இழுத்தான். வேண்டாம் வேண்டாம் குமரேசா, என் கையை விடு. நான் மாளிகைக்கு திரும்பி சென்று ஒன்றும் அறியாதவர் போல் படுத்துறங்கி விடுவதற்கு முன்பு எழுந்து செல்ல வேண்டும். என்னை விட்டுவிடு. உன் பகல் கனவுகளை மறந்துவிடு. வாதாபி சென்றவுடன் உன்னை நான் மணப்பேன் என்று மணப்பால் குடிக்காதே என்று அழுத்தமாக கூறினாள். முடியாது, உன்னை விட்டுவிட முடியாது. உண்மையிலேயே நீ சாளுக்கிய இளவரசருக்கு நம்பிக்கையானவளாக இருக்கப் போவதாக உறுதி கொண்டிருந்தால் இப்பொழுது என்னுடன் வரவேண்டும். பரிவாதினி காணாமல் போனதை அறிந்தால் பல்லவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். கோட்டை கதவுகள் மூடப்படும். நீயும் நானும் இந்த நகரத்தில் நடமாட முடியாது. மாளிகையிலிருந்து நீ தப்ப முடியாது. உன் சமாதி இங்கே எழுப்பப்பட்டுவிடும் என்று கடுமையாக கூறி அவள் கரம் பற்றி பலமாக இழுத்தான். கொடியவனே, அன்றே உன் நயவஞ்சகம் எனக்கு தெரியும். காமாந்தகனான நந்தீசனிடம் என்னை ஒப்படைக்க நீ திட்டமிட்டிருப்பதை நான் அறிவேன். என்னை தடுக்காதே என்று சாலினி சீறினாள். குமரேசன் பயங்கரமாக நகைத்தான். அவன் பிடி அழுந்தியது. சிரிப்பொலி பயங்கர ஓலமாக மாறியது. மறைவாக வைத்திருந்த குருவாளால் அவன் அடிவயிற்றில் குத்தினாள் சாலினி. பீரிட்ட சிவப்பு ரத்தம் இருளோடு இருளாக கலந்தது. மறைவில் நின்று அங்கு நடப்பதை பார்த்தவாறு இருந்த தேவசோமை பாய்ந்து வந்து சாலினியின் கரத்தை தாவி பிடித்தாள். என்ன காரியம் செய்துவிட்டாய் சாலினி? சாளுக்கிய மன்னரின் திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கும் நாம் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளலாமா? குமரேசன் சாளுக்கிய இளவரசரின் நன்மதிப்புக்கு பாத்திரமானவன். அவனை கொன்று விட்டாயே. அவனை கொன்றதால் பெரும் சிக்கலை வரவழைத்து விட்டாய். கொலையுண்டு கிடப்பவன் சாளுக்கிய ஒற்றன் என புரிந்து கொண்டு இன்னும் பல ஒற்றர்கள் நகரத்தில் இருப்பர் என அறிந்து வலை வீச ஆரம்பித்து விடுவார்கள். கொன்றவர் யார் என்று தேட ஆரம்பித்து விடுவார்கள் என்று பேசிக்கொண்டு சென்ற தேவசாமியை நோக்கி சாலினி சீற்றமுடன், நீ யார் என்னை தடுக்க? எல்லாம் அறிந்தவள் போல் தர்மம் பேசுகிறாயே. நீயும் ஒரு துரோகிதான். என் கையை விடு. நான் போக வழிவிடு. சற்று முன்பு அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும் என்று கூறி அவள் பிடியிலிருந்து விடுபட்டு அங்கிருந்து ஓட முயன்றாள். சாலினி, பின்விளைவு அறியாமல் பேசுகிறாய். நாம் இருவரும் இங்கிருந்து தப்பி விடுவதுதான் நல்லது. பரிவாதினி வீணையை கொண்டு வருவதாக நானும் சாளுக்கிய அரசரிடம் உறுதி கூறியிருக்கிறேன். நீயும் நானுமாக வீணையை அவருக்கு காணிக்கையாக்குவோம் என்றாள் தேவசோமை. நாளை காலையில் நான் புறப்பட்டு வரும் வரை அவன் அங்கிருப்பான். சாளுக்கிய சக்கரவர்த்தியிடம் பரிவாதினியை கொண்டு வருவதாக வாக்களித்து நீ காஞ்சி வந்திருப்பதையும் நான் அறிவேன். காபாலிக்குடன் நட்புடன் பழகுவது அபாயம் மிகுந்தது என்பதையும் நான் அறிவேன். என்றாலும் நாம் இருவரும் ஒரே லட்சியத்துடன் இங்கு வந்திருப்பதால் லட்சிய வெற்றியுடன் வாதாபியை அடைவோம். இப்பொழுது என்னை போகவிடு. நீ காஞ்சி நகர எல்லையிலுள்ள காட்டிற்கு சென்று காத்திரு. தாமதப்படுத்தாதே. இப்பொழுது என்னை போகவிடு என்றாள். சிறிது நேரம் சும்மா இருந்து பிறகு ஆவேசமாக, நீ போய்விடு என்றாள். மூச்சு வாங்கியது. முடியாது, உன்னை விட முடியாது என்றாள் தேவசோமை. தடுத்தால் குமரேசனுக்கு நேர்ந்ததுதான் உனக்கும் என்று கூறி குருவாலை எடுத்தாள் சாலினி. ஆனால் கண்மூடி திறப்பதற்குள் வேறு விதமாக நேர்ந்துவிட்டது. தேவசோமை சூலாயத்துடன் அவள் மீது பாய்ந்தாள். சாலினி இரத்த வெள்ளத்தில் குமரேசன் அருகே சாய்ந்தாள். தேவசோமை அங்கிருந்து விரைந்தோடினாள். சாலினி கூறிய காட்டுப்பகுதியை நோக்கி. அவள் நோக்கமெல்லாம் பரிவாதினி வீணையை அடைய வேண்டும் என்பதே. பரமகுரு விழித்தெழுந்து சாலினிக்காக காத்திருந்தார். முகுந்தன் அங்கு விரைந்து வந்தார். யார்? முகுந்தனா? வாருங்கள் வாருங்கள். இரவெல்லாம் எனக்கு உறக்கமில்லை. கண்ணை மூடினால் பயங்கர தோற்றங்கள். விடிகாலையில் வீணையை மீட்டு நினைத்தேன். சாலினியை காணவில்லை. அவளை உடனே வர சொல்லுங்கள் என்றார். முகுந்தன் மெல்ல நகைத்தார். அவள் இனி வரமாட்டாள் என்றார். பரமகுருவுக்கு ஒன்றும் புரியவில்லை. முகுந்தன் மிக சுருக்கமாக விளக்கினார். சாலினிக்கும் சாளுக்கிய ஒற்றனுக்கும் நேர்ந்த பயங்கர முடிவை பற்றி பரமகுரு வருத்தப்படவில்லை. ஐயோ, பரிவாதினி வீணையை அபகரித்து சென்று விட்டார்களே என்று கூவினார். அவர் குரல் தழுதழுத்தது. மகேந்திர பல்லவர் எவ்வளோ இடையூறுகளுக்கிடையே பரிவாதினியை படைத்தார். இவ்வளோ ஆண்டுகளாக விரோதிகளிடம் அந்த மாணிக்க வீணை சிக்காமல் காப்பாற்றி வந்தீர்களே. ஒரு பெண் அதை கவர்ந்து சென்று விட்டாளே. சாலினி எனும் சதிகாரிக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். அவளிடம் மனதை பறிக்கொடுத்தேன். ஒரு கலைஞன் செய்யக்கூடாததை செய்துவிட்டேன். நான் பல்லவ நாட்டின் மாபெரும் துரோகி. என்னை கழுவில் ஏற்றுங்கள் என்று கூறி வாய்விட்டு அழத் தொடங்கிவிட்டார். முகுந்தன் அவரை சமாதானப்படுத்தினார். அவர் முதுகை அன்புடன் தடவி, ஐயா பரமகுரு அவர்களே, நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஒப்பற்ற உண்மை கலைஞர் அழலாமா? அவ்வளோ எளிதில் பரிவாதினை நாங்கள் எழுந்து விடுவோமா? பரிவாதினியை யாரும் கவர்ந்து சென்று விட முடியாது. பரிவாதினி என்றெனி வேறொரு வீணையை சாலினி கொண்டு போய்விட்டாள். சாலினி ஒரு சதிகாரி என்பதை நாங்கள் முன்பே அறிவோம். ஆனால் உங்களிடம் அவள் உண்மை காதல் கொண்டு விட்டதால் வீணை கலையை தங்களிடம் பயின்று மனம் மாறி
பல்லவ நாட்டிற்கு உண்மையாக நடப்பாள் என்று எண்ணினோம். ஆனால் அவள் சாளுக்கியர்களுக்கு உண்மையாக நடந்து கொண்டாள். பரிவாதினி வீணியை கவர திட்டமிட்ட சதிகாரர்கள் ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டனர். முதல் வேலை இங்குள்ள துரோகிகளை ஒழிக்க வேண்டும் என்று விளக்கினார். பரமகுரு விழிகளில் ததும்பிய கண்ணீரை துடைத்துக் கொண்டார். முகுந்தன் அவர்களே, நான் உடனே பல்லவ மன்னரை சந்திக்க வேண்டும் என்றார். முகுந்தன் மெல்ல நகைத்தார். அத்தியாயம் 38. பொன்னாச்சியும் அவள் கணவர் முதியவர் சிற்பியும் கவலையுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். முக்கிய செய்தி ஒன்றை எதிர்பார்ப்பவர் போல் முதியவரும் பொன்னாச்சியும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தனர். இந்த வயதில் நீங்கள் கவலைப்படும்படி ஆகிவிட்டதே என்று பொன்னாச்சி வருத்தத்துடன் கூறினாள். உனக்கும் தான். நீண்ட நாள் நம்முடன் பழகியவளை இழந்தது போல் சைலேந்திரி எண்ணி நீ வருந்துகிறாய். 2 நாட்களாக சரியான உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றார் முதியவர். பிறகு தொடர்ந்து, நாட்டு நடப்பே சரியில்லை பொன்னாச்சி. சூது மாதமுடைய மக்கள் அதிகமாகி வருகிறார்கள். நம் மக்களை துரோகிகளாக மாறுகிறார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டார். நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். பல்லவ அரசரிடம் படை வீரர்கள் அதிகமில்லையா? கண்ணுக்கு தெரிந்து துரோகம் செய்யும் சித்திரமாயனை அடக்க முடியாதா? அவனுக்கு தண்டனை தரக்கூடாதா என்று கேட்டாள் பொன்னாச்சி. முதியவர் மௌனமாய் இருந்தார். அவர் வாழ்நாளில் பல்லவ நாட்டிற்கு ஏற்பட்ட பல ஆபத்துக்களை கண்டிருக்கிறார். நாட்டில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை அனுபவித்திருக்கிறார். காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்ட எதிரிகளின் அட்டகாசத்தை மாமல்லபுரத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். அவற்றையெல்லாம் விட இப்பொழுது நாட்டில் ஏதோ பயங்கர சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. பல்லவ நாட்டிற்கு ஏதோ ஆபத்து ஏற்பட போகிறது என்று உள்ளுணர்வு கூறியது. பொன்னாச்சி, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நந்திவர்ம அரசருக்கு தெரியாதது ஏதுமில்லை. இளம் வயதிலேயே பல்லவ மகுடத்தை ஏற்ற அவருக்கு ஏற்படாத எதிர்ப்பா பல அனுபவங்களை பெற்றவர். சித்திரமாயன் அவர் உறவினன். பல்லவ அரியணை உரிமை தனக்கே என்று கிளர்ச்சி செய்கிறான். தனக்கு ஆதரவாக பலரை சேர்த்து கொண்டுள்ளான். பார்த்து கொண்டே இரு. தக்க தருணம் பார்த்து சித்திரமாயனை சிறையில் அடைத்து விடுவார். அன்று பேசிக் கொண்டிருந்த பொழுது படைத்தலைவர் உதயச்சந்திரன் நம்மிடம் சொன்னது நினைவிருக்கிறதா என்று பொன்னாச்சிக்கு ஆறுதல் கூறுபவர் போல் பேசினார். ஆமாம், நினைவிருக்கிறது. இரவு வீட்டை விட்டு சென்ற சைலேந்திரி திரும்பவில்லையே. அவளுக்கு என்ன நேர்ந்ததோ அவளை கண்டுபிடித்து விடுவதாக உதயச்சந்திரன் உறுதியளித்தாரே. சைலேந்திரி நலமாக இருக்கிறாள் என்று சொல்லி அனுப்பினாரே, மறந்துவிட்டாயா? முதியவர் கேட்டார். படைத்தலைவரின் வீரர்கள் உங்களிடம் ஏதோ கூறி சென்றனர். சைலேந்திரி நலமாக இருக்கிறாள் என்று சொன்னால் போதுமா? எங்கே இருக்கிறாள்? அவளை எங்கிருந்து கண்டுபிடித்தனர்? இரவு வீட்டை விட்டு வெளியே வந்தவள் காணாமல் போய்விட்டாள் என்றால் பல்லவ நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. நந்தீசனையும் யாரோ பலமாக தாக்கிவிட்டார்களாமே. வேறு ஏதோ முக்கிய செய்தியை நம்மிடம் தெரிவிக்க இங்கே வருவதாக உதயச்சந்திரன் சொல்லி அனுப்பினாரே, அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று பேசியவாறே நெற்றியின் மீது கையை வைத்து யாராவது வருகிறார்களா என்று பொன்னாச்சி உற்று பார்த்தாள். உதயச்சந்திரனிடமிருந்து செய்தி எதிர்பார்த்து நானும் காலையிலிருந்து ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று கூறி பெருமூச்சு விட்ட முதியவர் தன்னிடம் சிற்பம் பயிலும் மாணாக்கன் ஒருவனை அழைத்தார். குடிலுக்கு சற்று தொலைவில் மரநிழலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணாக்கர்களுள் ஒருவன் விரைந்து வந்து குருவின் கட்டளையை எதிர்பார்த்து கைகட்டி நின்றான். நகரத்தில் ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டார் முதியவர். உண்டு என்பது போல் தலையை அசைத்தவன் ஆங்காங்கே தெருமுனையில் கூடி நின்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்றான். என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று முதியவர் கேட்டார். சாளுக்கியர்கள் காஞ்சியின் மீது படையெடுத்து வரப்போகிறார்களாம் என்றான். அவன் குரலில் அச்சம் மிகுந்திருந்தது. யுத்தம் என்றால் நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டார். எனக்கு பயமில்லை ஐயா. சாளுக்கிய படை வீரர்கள் மாமல்லபுரத்துக்குள் நுழைந்து சிற்பங்களை எல்லாம் சிதைத்துவிடப் போகிறார்களே என்ற கவலைதான். நம் முன்னோர்கள் படைத்த கலை செல்வங்களை பாழ்படுத்திவிடப் போகிறார்களே என்ற கவலைதான் என்றான் இளைய சிற்பி. முதியவர் மெல்ல நகைத்தார். உயிரை விட ஜீவ சிற்பங்களை நீ மதிப்பதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். அப்படியெல்லாம் நேர்ந்து விடாது, பயப்படாதே என்றார். சுந்தரனை கேட்டு பாருங்கள். என்னை விட அவன்தான் அதிகம் அஞ்சுகிறான். பல செய்திகள் அவனுக்கு தெரிந்திருக்கின்றன என்று கூறி அவன் தோழன் சிற்பி சுந்தரனை அழைத்தான். சுந்தரன் பல முக்கிய செய்திகளை சொன்னான். நந்தீசன் பலமாக தாக்கப்பட்டதையும் அதை கேள்விப்பட்ட சித்திரமாயன் அவனை காண சென்றதையும் வாதாபின் என்று படை வரப்போகும் செய்தியையும் சித்திரமாயன் நந்தீசனிடம் தெரிவித்ததையும் ரகசியமாக மறைந்து கேட்டிருந்தவர்கள் கூறியதையும் சுந்தரன் சொன்னான். நான் நினைத்தது சரியாகிவிட்டதே. எதிரிகள் படையெடுப்பை அறிந்திருக்கிறான் சித்திரமாயன். அவனை ஏன் இன்றளவும் வெளியே நடமாட விட்டிருக்கிறார்கள் என்று முதியவர் கேட்டார். நந்தீசன் வீட்டில் சித்திரமாயன் இருப்பதை அறிந்த உதயச்சந்திரன் சித்திரமாயனை சிறைப்படுத்த அந்த வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார். சித்திரமாயனுடன் உதவியாளர்கள் நூற்றுக்கணக்கானவர் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து சித்திரமாயனை காப்பாற்றியிருக்கிறார்கள். சித்திரமாயன் தப்பிவிட்டான்.
நந்தீசனால் நகர முடியவில்லை, அகப்பட்டு கொண்டான். பல்லவ வீரர்கள் பலர் பலியாகிவிட்டனர். நடந்தவற்றை சுந்தரன் விவரிக்க முதியவரும் பொன்னாச்சியும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சொல்கிறாய் சுந்தரா? நடந்த சண்டையில் நம் நாட்டு காவல் வீரர்கள் இறந்தார்களா? இது என்ன அநியாயம்? சொந்த நாட்டவர்களை தாக்குவதா? அண்ணன் தம்பிகளுக்குள் பயங்கர சண்டையா? உதயச்சந்திரனுக்கு ஒன்றும் நேரவில்லையே என்று கவலையுடன் கேட்டார். சித்திரமாயனுக்கு உதவியாக வந்த ஆதரவாளர்கள் எண்ணிக்கையில் அதிகம். ஆனால் உதயச்சந்திரன் தலைமையின் கீழிருந்த காவல் வீரர்கள் போர் முறை அறிந்தவர்கள். அதனால் நம் வீரர்கள் சிலர்தான் இறந்தனர். சித்திரமாயன் ஆதரவாளர்கள் பலர் கொல்லப்பட்டனர். சித்திரமாயன் தப்பி ஓடிவிட்டான். பெரும்பான்மையான அவன் ஆதரவாளர்களும் செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தனர். ஓரிருவர் சிக்கினர். படுத்து படுக்கையாய் இருக்கும் நந்தீசன் வீட்டைச் சுற்றி காவல் போட்டிருக்கிறார்கள் என்றான். பிறகு அவன் சொன்னான், ஐயா, சாளுக்கியர் படையெடுப்பை பற்றி சிறைப்பிடிக்கப்பட்ட சித்திரமாயன் ஆட்களிடமிருந்து தான் அறிந்தோம். படைத்தலைவர் உதயச்சந்திரன் படை வீரர்களில் ஒருவரை அழைத்து தங்களிடம் செய்தியை தெரிவிக்குமாறு அனுப்பினார். ஆமாம், தானே வருவதாகவும் அல்லது முக்கியமான ஒருவரை இன்று இங்கு அனுப்புவதாகவும் உதயச்சந்திரன் சொல்லியிருக்கிறார் என்று அந்த காவல் வீரன் தெரிவித்தான். உதயச்சந்திரனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். என்ன செய்தி வரப்போகிறதோ? நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வதை தவிர வேறு எனக்கு ஒன்றும் செய்ய தோன்றவில்லை என்றார் முதியவர். அங்கே மௌனம் நிலவியது. உச்சி வெயில் கடுமையாக தாக்கியது. பொன்னாச்சி, இப்படியே உட்கார்ந்திருந்தால் எப்படி? சோறாக்க உனக்கு தோன்றவில்லையா? பட்னி தானா என்று முதியவர் கேட்டார். என்ன செய்தி வரப்போகிறதோ? காலையிலிருந்தே மனம் சரியாயில்லை என்றாள் பொன்னாச்சி. இப்படியே உட்கார்ந்திருந்தால் மனசு சரியாகி விடுமா? கூழாவது காட்சி என்றார் முதியவர். பொன்னாச்சி கூழ் காய்ச்சி எழுந்தாள். அப்பொழுது பல்லவ வீரன் ஒருவன் அங்கு வந்தான். இளஞ்சிற்பிகள் ஓடி வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். ஐயா, இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு காஞ்சிக்கோட்டைக்கு வந்து சேர்ந்து விடுமாறு தங்களிடம் படைத்தலைவர் சொல்ல சொன்னார். வண்டியொன்று ஏற்பாடு செய்திருக்கிறார். காவலுக்கு 2 வீரர்கள் உடன் வருவார்கள். நல்ல காலம் வந்தவுடன் மறுபடியும் இங்கு திரும்பி வரலாம் என்று சொல்ல சொன்னார் என்றான் மிக மரியாதையுடன். யார் சொல்ல சொன்னார்? மரியாதைக்குரிய படைத்தலைவர் உதயச்சந்திரன். 2 நாட்களுக்குள் கடல் மலையை விட்டு புறப்பட வேண்டுமாமே. ஏன்? முதியவர் கேள்விக்கு வீரன் மறுமொழி கூறவில்லை. நல்ல காலம் வந்தவுடன் மீண்டும் இங்கு வரலாம் என்றா சொன்னார்? அப்படி என்றால் இப்பொழுது கெட்ட காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்படித்தானே என்று கேட்டார் முதியவர். காவல் வீரன் மிகவும் பணிவுடன், ஐயா, இந்த நகரத்தில் சாளுக்கிய ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதே. வாதாபி நின்று மிக விரைவில் படைகள் வரப்போகின்றன. அந்த நிலையில் தாங்களும் தங்கள் மாணாக்கர்களும் இங்கே தங்கியிருக்க கூடாது என்பது படைத்தலைவர் விருப்பம். எவ்வளவு சீக்கிரம் உங்கள் முக்கிய உடைமைகளை எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வையுங்கள். புறப்பட ஆயத்தமாயிருங்கள். நான் நாளை வருகிறேன் என்றான். நீயும் நானும் பயந்தபடி யுத்தம் வரப்போகிறதாம். பொன்னாச்சி, நாம் இங்கே இருந்து மடிவோமா அல்லது இந்த சிற்பப்புரியை விட்டு காஞ்சிமா நகர் செல்வோமா? உன் முடிவை சொல் என்றார் முதியவர். நாம் இங்கே இருப்போம், இங்கேயே மடிவோம் என்றாள் பொன்னாச்சி. அத்தியாயம் 39. இரவு கடைசி சாமத்தில் சைலேந்திரியும் பெரியவரும் காஞ்சியை வந்தடைந்தனர். கிழக்கு கோட்டை வாயில் அருகே அவர்கள் நரேந்திரனுக்காக காத்திருந்தனர். சிறிது நேரம் சென்றவுடன் 2 வீரர்கள் அவர்கள் அருகே வந்து வணங்கி நின்றனர். அவர்கள் மிகவும் பணிவான குரலில் பெரியவரை பார்த்து, வீணை கலைஞர் பரமகுரு இல்லத்திற்கு தானே செல்ல வேண்டும் என்று கேட்டனர். சைலேந்திரிக்கு வியப்பாக இருந்தது. பெரியவரை நோக்கி, இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். வண்டியின் குலுக்களும் இனிய தென்றலும் அவரை உட்கார்ந்தவாறே தூங்க செய்தன. வண்டியோட்டி இனிய தெம்மாக இசைத்துக் கொண்டே வந்தார். அவர் அருகே பெரியவர் அமர்ந்திருந்தார். ஒரு சமயம் வண்டியோட்டி பாட்டி நிறுத்திவிட்டு, தாத்தா, தூங்காதீர்கள், தூக்கத்தில் கீழே விழுந்து விடுவீர்கள் என்றார். இப்பொழுது படுத்தால் அமைதியான தூக்கம் அவருக்கு வரும். சைலேந்திரி கேட்டது அவர் மனதில் பதியவில்லை. அதோ சிவிகை இருக்கிறது, நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். தாத்தா விரும்பினால் ஓர் குதிரையில் அமர்ந்து வரலாம் என்றார் வீரர்களுள் ஒருவர். குதிரையிலா? முடியாது என்று மறுத்த பெரியவருக்கு கடல் மலைக்கு வந்தவுடன் ஏற்பட்ட அனுபவம் நினைவுக்கு வந்தது. ஓ, மறுபடியும் சூழ்ச்சியா? நான் ஏமாற மாட்டேன். என்னை குதிரையில் ஏற்றி அனுப்பிவிட்டு உன்னை எங்காவது கண்காணாத இடத்திற்கு தூக்கி சென்றுவிட சதி செய்கிறார்கள் என்று கோபத்துடன் பேசினார். வீரர்கள் மிகவும் பணிவுடன், தளபதி உதயச்சந்திரன் உத்தரவின் பேரில் நாங்கள் வந்துள்ளோம். உங்களை அழைத்து சென்று மாளிகையில் தங்க வைக்குமாறு கட்டளை என்று கூறி அடையாள லட்சணையை காட்டினர். சைலேந்திரிக்கு களைப்புடன் இப்பொழுது கவலையும் சேர்ந்தது. நரேந்திரன் வருகிறானா என்று அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவர்களுடைய தயக்கத்தை கண்ட குதிரை வீரர்கள் சைலேந்திரின் பக்கம் திரும்பி,
இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருப்பதில் பலனில்லை. இரவு தங்குவதற்கு சத்திரமும் அருகில் இல்லை. அத்துடன் காவல் கெடுபிடியும் அதிகமாக இருப்பதால் வெளியூர்காரர்கள் மீது சந்தேகம் ஏற்படும் என்றனர். சைலேந்திரி பெரியவரை நோக்கினாள். நரேந்திரன் எப்பொழுது வருவான் என்று தெரியவில்லை. எங்காவது உடலை சாய்த்தால் போதும் என்று தோன்றுகிறது என்றார். அப்படியென்றால் வீரர்கள் சொல்வது போல் நான் சிவிகையில் வருகிறேன், இல்லாவிடில் நடந்து வருகிறேன். நீங்களும் நானும் நடந்தே செல்லலாம் என்றாள். தளபதியிட்ட கட்டளையை நாங்கள் மீறக்கூடாது. தங்களை சிவிகையில் அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்றார் வீரர் ஒருவன். சிவிகையில் சைலேந்திரி ஏறிக்கொண்டாள். பெரியவர் மற்றொரு குதிரையில் அமர்ந்தார். நில ஒளியில் காஞ்சியின் அகன்ற வீதிகளின் வழியே சென்றனர். ஊர் அமைதியாக அடங்கியிருந்தது. பெரிய பெரிய வீடுகள், தோட்டத்தின் நடுவே வீடுகள், இரவிலும் விளக்கு ஏற்றி பண்டங்கள் விற்கும் கடைகள். சில வீதிகளில் மக்கள் நடமாட்டமில்லை. பல்லவ மாளிகையின் முன் சிவிகையிலிருந்து சைலேந்திரி இறங்கினாள். மாளிகையின் பெரிய கதவுகள் திறக்கப்பட்டன. விசாலமான ஓர் அறையில் பெரியவரும் சைலேந்திரியும் தங்குவதற்கு ஏற்பாடாகியிருந்தது. இரவின் கடைசி ஜாமமாதலால் நிசப்தம் எங்கும் நிறைந்திருந்தது. பேயுறங்கும் வேலை என்பார்களே, அதுபோல காவலர்களும் விழியில் தூக்கம் சேர களைத்து நின்றனர். பொழுது விழுந்து நீண்ட நேரம் கழித்தே பெரியவர் விழித்து கொண்டார். சைலேந்திரியும் அயர்ந்து உறங்கி காலை வெயிலின் தாக்குதலால் விழித்து கொண்டாள். பணியாளர்கள் அவர்களுக்கு உதவ காத்திருந்தனர். குளித்து நீராடி உணவு அருந்தி பகலில் இலைப்பாரி தோட்டத்தில் சிறிது நேரம் உலவியும் பொழுது போகவில்லை. நரேந்திரனை காணவில்லையே என்று சைலேந்திரி கவலையுடன் கேட்டாள். குரல் வந்த திசையை நோக்கி பரமகுரு கையை உயர்த்தி, ஓ சைலேந்திரியா, எந்தவித துன்பமும் துயரமும் இன்றி வந்து சேர்ந்து விட்டாயா? மிக்க மகிழ்ச்சி. வீணை கற்க வந்த இந்த பெண்ணுக்கு எத்தனை சோதனைகள்! காலை எழுந்தவுடன் வீணையை மீட்டாதது கை விழுந்தது போலிருக்கிறது என்று வருத்தத்துடன் கூறினார் பரமகுரு. சைலேந்திரி அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தாள். காம்போஜத்திலிருந்து கொண்டு வந்த வீணை என்னிடம் இருக்கிறது என்றாள். ஓ, மலைநாட்டு வீணையா? அதில் என்ன புதுமை இருக்கிறது? பார்ப்போம், அதை கொடு என்று ஆவலுடன் கேட்டார் பரமகுரு. சைலேந்திரியின் கண்கள் அந்த கூடத்தை நோக்கி வட்டமிட்டன. சாலினியை அவள் தேடினாள். அவளை பற்றி கேட்க விரும்பினாள். அதற்குள் பரமகுரு, இன்றாவது சக்கரவர்த்தியை சந்திக்கலாமா? சாலினி துரோகம் செய்து ஓடிவிட்ட பிறகு எனக்கு இந்த இடத்தில் இருக்கவே பிடிக்கவில்லை என்று வருத்தத்துடன் கூறினார். சாலினி துரோகம் செய்து விட்டாளா? சாலினி எங்கே? ஐயாவுக்கு மிகவும் நெருங்கியவளாக இருந்தாளே என்று சைலேந்திரி வியப்புடன் கேட்டாள். மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆமாம், நச்சு நாகம் என்று தெரியாமல் நான் அவளை மிகவும் நம்பினேன். என் உள்ளத்தை ஒப்படைத்தேன் என்று கூறும்பொழுது பரமகுருவின் குரல் தழுதழுத்தது. வருத்தப்படாதீர்கள் பரமகுரு, கலைஞர்கள் வேதனைப்படக்கூடாது என்றார் முகுந்தன் சைலேந்திரியை பார்த்தவாறு. கலைஞர்களுக்குத்தான் சோதனைக்கு மேல் சோதனையே வருகிறது என்றாள் சைலேந்திரி. நான் உடனே பல்லவ சக்கரவர்த்தியை சந்தித்தாக வேண்டும் என்றார் பரமகுரு. காம்போஜத்திலிருந்து வந்திருக்கும் சைலேந்திரியும் சக்கரவர்த்தியை சந்திக்கும் ஆவலில் இருக்கிறாள். அவள் தாய் காஞ்சியில் அவரிடம் சேர்ப்பிக்குமாறு ஓர் முகவரி கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் என்பதும் நான் அறிவேன். அந்த முகவரிக்குரியவர் நமது சக்கரவர்த்தி தான் என்றார் முகுந்தன். சைலேந்திரி ஆவலுடன் முகுந்தனை நோக்கினாள். அந்த விழிகளுக்குத்தான் எத்தனை காந்த சக்தி! விழிகளை சந்திக்க முடியாமல் தலை குனிந்தாள் சைலேந்திரி. நரேந்திரன் கண்களுடன் அவர் விழிகளை ஒப்பிட்டு பார்த்தாள். நரேந்திரன் கண்களுக்கு இன்னும் அதிக சக்தி. நரேந்திரன் எங்கே? யாரை கேட்பது என்று புரியாமல் தவித்தாள். தளபதி அனுப்பியதாக ஒருவர் நரேந்திரனுடன் வந்தார். அதனால் நரேந்திரனை பற்றி தளபதியை கேட்போம் என்று சைலேந்திரி முடிவு செய்தாள். உதயச்சந்திரன் பெரியவரை பார்த்து, நேற்று நன்றாக இளைப்பாறினீர்களா? எந்தவித குறையும் இல்லையே என்றார். பிறகு சைலேந்திரை நோக்கி, வழிப்பயணத்தில் எந்த இடையூறும் இல்லையே? நந்தீசனுடைய ஆட்கள் வழியில் தொல்லை கொடுத்தார்களா? துணைக்கு இருவரை அனுப்பி வைத்தனே என்று கூறி அவரும் சைலேந்திரியை நோக்கினார். உதயச்சந்திரனின் கூர்மையான மதியையும் மற்றவர் உள்ளத்தில் உள்ளதை அறியும் சக்தியையும் சைலேந்திரி மனதிற்குள் வியந்து தலை குனிந்தவாறு கிழக்கு கோட்டை வாயிலில் சந்திப்பதாக கூறிய நரேந்திரனை 2 நாட்களாகியும் காணவில்லை. கடல் மலையில் மரக்களத்திலிருந்து இறங்கியதிலிருந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்கின்றன. இதுவரையில் தைரியமாக இருந்துவிட்டேன். இந்த கணத்திலிருந்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அவள் குரல் தழுதழுத்தது. இப்பொழுது முகுந்தன் பேசினார். சைலேந்திரி, திடீரென்று உனக்கு பயம் ஏன் வந்தது? கடல் மலையில் இருந்தால் ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்து நேர வாய்ப்புண்டு. அதனால் காஞ்சிக்கு அழைத்து வர செய்தேன். கட்டுக்காவல் அதிகம். அதை மீறி காஞ்சியில் எந்தவித துன்பமும் உங்களுக்கு நேராது
சைலேந்திரி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். காம்போஜ நாட்டில் என் தாயிடம் நான் வீணை பயின்றேன். அந்த கலையில் என்னை சிறந்தவளாக்க என்னை பல்லவ நாட்டிற்கு என் தாய் அனுப்பினாள். எங்கள் குடும்ப நண்பரான பெரியவரையும் என்னுடன் துணைக்கு அனுப்பினாள். என் தாய் சிறு வயதில் காஞ்சியில் வாழ்ந்தவள். அதனால் காஞ்சி மாநகரில் பலரை அவள் அறிவாள். காஞ்சியில் ஒருவரை சந்திக்குமாறு முகவரி ஒன்றையும் கொடுத்தாள். என் துரதிர்ஷ்டம், கரை இறங்கியவுடனேயே தொல்லை மேல் தொல்லைகள் ஏற்பட்டன. கடைசியாக வீணை கலைஞர் குருநாதர் பரமகுரு வீட்டில் ஏற்பட்ட சம்பவங்களை நீங்கள் அறிவீர்கள். பரிவாதினி என்ற அதிசய வீணையை பற்றி கேள்விப்பட்டேன். அதை கண்ணால் காணக்கூட முடியவில்லை. கட்டுக்காவல் நிறைந்த பல்லவ மாளிகையிலிருந்து அதை கவர்ந்து சென்று விட்டார்கள் என்றால் என்னை போன்ற பேதை பெண்களின் நிலை என்ன? அதனால் நான் மீண்டும் திரும்பி காம்போஜம் செல்ல விரும்புகிறேன். நரேந்திரனுக்கும் அதே எண்ணம்தான். அவர் எங்கே? அவரையும் காணவில்லையே. என்ன நேருமோ தெரியவில்லையே. ஐயோ அம்மா, உன்னை எப்பொழுது பார்க்க போகிறேன்? கடல் கடந்து வீணை பயின்று வா என்று அனுப்பினீர்களே. ஆனால் நான் உங்களை உயிரோடு காண முடியுமா என்ற பயம் இப்பொழுது ஏற்பட்டுவிட்டது என்று கூறும்பொழுது சைலேந்திரின் விழிகளில் கண்ணீர் நிறைந்தது. அத்தியாயம் 40. பல திங்களுக்கு பிறகு தேவசுமையை பார்க்கும்பொழுது ரத்னதேவிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. கண்களை கசக்கிக் கொண்டு வீடு தேடி வந்திருப்பவள் காபாலிக்கு தேவசுமை தானே என்று உற்று நோக்கினாள். என்ன அப்படி பார்க்கிறாய் ரத்னதேவி? நான் உன் அன்பு தோழி தேவசுமைதான் என்று கூறி சிரித்தாள் தேவசுமை. அவள் மிகவும் இளைத்திருந்தாள். ஆனால் முகத்தில் வெற்றி பெருமிதம் இருந்தது. ரத்னதேவி, உன் காதலன் விஷ்ணுவர்தன் எப்படி இருக்கிறான் என்று வினவி அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினாள். முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல், நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். திருமணம் நடந்துவிட்டது. என் தாய் இறந்துவிட்டாள். காஞ்சியில் இருக்கும் தந்தையை அடைய முடியவில்லை. தாயும் இறந்துவிட்டாள். இனி நான் அனாதை. நான் அரசனின் மாளிகைக்கு செல்வதில்லை. வீட்டில் அடைபட்டு கிடக்கிறேன் என்றாள். துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் சமமாக ஏற்கும் மனமுடைய தேவசமைக்கும் சிறிது வருத்தம் ஏற்பட்டது. எல்லாம் காபாலிகன் செயல். உனக்கு ஆதரவாக இருப்பேன். உன்னை அடிக்கடி சந்திப்பேன். கவலை இல்லாமல் மாலப்பிரபா நதிக்கரையில் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழிப்போம் என்றாள். தேவசமை மிகவும் உற்சாகத்துடன் இருப்பதை கண்ட ரத்னதேவி அவளுடன் தொடர்ந்து பேசி அவளுடைய காஞ்சி விஜயத்தை அறிய விரும்பினாள். தேவசமை ஒன்று விடாமல் விவரித்தாள். அவள் சொல்வதை கேட்க கேட்க ரத்னதேவிக்கு வியப்பு தாங்கவில்லை. பகைவர் நாட்டில் ஒரு பெண்ணால் இவ்வளோ சாகசங்கள் செய்ய முடிகிறதா? பரிவாதினி வீணியை கொண்டு வந்தாயா? அதை முதலில் சொல் என்று ரத்னதேவி ஆவலுடன் கேட்டாள். எடுத்த காரியம் வெற்றியடையாமல் வாதாபிக்கு திரும்புவேனா? வாதாபி அரசனின் முகத்தில் விழிக்கும் துரிவு ஏற்படுமா ரத்னதேவி? பரிவாதினி வீணியை மிக எளிதில் கைப்பற்றிவிட்டேன் என்று குதூகலத்துடன் கூறினாள். ரத்னதேவி, நான் எதிர்பார்த்தது போல் காஞ்சியில் கட்டுக்காவல் இல்லை. நந்திவர்மனுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. காஞ்சி மகுடத்தை அடைய நந்திவர்மன் உறவினன் சித்திரமாயன் கடுமையாக முனைகிறான். தன் கட்சிக்கு ஆட்களை சேர்த்திருக்கிறான். பலசாலிகள் அவன் பக்கம் இருக்கிறார்கள். அரசு ஊழியர்களில் பலர் நந்திவர்மனுக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள். என் பணி மிக எளிதில் நிறைவேறிவிட்டது. வாதாபி என்று பல ஒற்றர்கள் காஞ்சிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை ஒற்றர்கள் என்று ஒருவரும் சந்தேகிக்க முடியாது. சாலினி என்பவள் காஞ்சிக்கு வந்து சில மாதங்கள் ஆகியும் அவளால் பரிவாதினியை கைப்பற்ற முடியவில்லை. பரமகுரு என்ற வீணை கலைஞனின் காதலியாகவே மாறிவிட்டாள். வாதாபி நின்று வந்தவர்கள் அவள் மீது சந்தேகம் கொண்டனர். கடைசியில் அவள்தான் பரிவாதினி வீணியை கவர்ந்து வந்தாள். நான் அதை மிக எளிதாக அவளிடமிருந்து அடைந்தேன். காஞ்சி நகருக்கு வெளியே காட்டில் பாழடைந்த கோவில் அருகே காத்திருந்தேன். அவள் வரவில்லை. ஓட்டமும் நடையுமாக வாதாபியை வந்தடைந்தேன். பறவை போல் பறந்து வருவோமா என்று எண்ணினேன். பரிவாதினியை காணாமல் பல்லவர்கள் படைகளுடன் தொடர்ந்து வந்து விடுவார்கள் என்ற பயம் இருந்தது. ஆனால் ஒரு ஆபத்தும் இல்லாமல் பொழுது புலரும் வேளையில் நான் பரிவாதினி வீணியை ஒரு குழந்தை போல அணைத்து சக்கரவர்த்தியின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டேன். சக்கரவர்த்திகள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. பரிவாதினியை காஞ்சி நின்று கொண்டு வர ஒற்றர்கள் பலர் முயன்று கொண்டிருக்கும் பொழுது சபதம் செய்து வீணையை கொண்டு வந்ததற்காக அவர் என்னை பாராட்டினார். இலைப்பாரி விட்டு பகல் வேளையில் தன்னை சந்திக்குமாறு என்னிடம் கூறினார். பட்டதரசி என்னை ஆலிங்கனம் செய்து கொள்ளாது ஒன்றுதான் பாக்கி. இந்த சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுவது போல புகழ்ந்தாள். உற்சாகத்துடன் தேவசமை பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ரத்னதேவி கேட்டாள். தேவசமை, உன்னை ஒன்று கேட்கிறேன், கோபிக்க மாட்டாயே? ஆஹா, நிறைய நீ கேட்கலாம். அதற்கேற்ற மறுமொழி நான் கூறுவேன். கோபம் ஏன் வருகிறது? ஒன்று விடாமல் உன்னிடம் தெரிவிக்கவே இங்கு வந்தேன். என் மனம் சலனமற்று இருக்கிறது.
மகிழ்ச்சி தடாகத்தில் நான் நீந்திக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி ரத்னதேவியின் கரத்தை பற்றினாள். உன் மூதாதையர்கள் பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தாமே? ஆமாம். அப்படி இருக்க சாளுக்கிய நாட்டிற்கு உதவ வேண்டும், பல்லவ நாட்டிற்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஏன் ஏற்பட்டது? ரத்னதேவி கேட்டதற்கு தேவசோமை பெரும் சிரிப்புடன், துரோகமா? எது துரோகம்? எனக்கு எல்லா நாடும் ஒரே நாடுதான். எனக்கு தீங்கிழைத்த பல்லவ நாட்டை பற்றி உன்னிடம் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். பரிவாதினி என்னும் அற்புத மாணிக்க வீணையை தங்களிடம் வைத்திருப்பதால் பல்லவனுக்கு கலைக்கர்வம் அதிகம். அவன் கொட்டத்தை ஒடுக்க முதல் வழி இதுதான். இதில் துரோகம் எங்கிருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக பேசினாள். தேவசோமையின் துணிவை முன்பே ரத்னதேவி அறிவாள். எடுத்த காரியத்தை அவள் வெற்றிகரமாக முடித்ததில் ரத்னதேவிக்கும் பெருமைதான். வெளியே முரசொலிப்பது கேட்டது. யானை மீது முரசை ஏற்றி தம் தம் என்று முரசு கொட்டி பிறகு ஒரு செய்தியை நகரமெங்கும் சாளுக்கிய வீரன் அறிவித்தவாறே சென்றான். பல்லவன் நாட்டினின்று பரிவாதினி வீணையை கொண்டு வந்த தேவசோமையை பாராட்டி அரண்மனையில் விழா ஒன்று இன்று நடைபெறுகிறது. வாதாபி மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். தம் தம் என்று முரசு முழங்கியது. தேவசோமையின் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள பெரிதும் ஆவல் கொண்டாள் ரத்னதேவி. தன் கணவர் விஷ்ணுவர்தனிடம் தன் எண்ணத்தை வெளியிட்டாள். காவாலிகி மீது ஆத்திரம் கொண்டிருந்த விஷ்ணுவர்தன் ரத்னதேவியின் விருப்பத்தை எதிர்த்தான். ரத்னதேவிக்கு ஏற்பட்டது ஆத்திரமா வருத்தமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவள் பேசினாள். விழாவிற்கு போய்தான் தீர்வேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். காபாலியை பார்க்க சென்றால் பிறகு நீ அவளுடனேயே நாடோடி போல் திரிய வேண்டியதுதான். என்னை மறந்துவிட வேண்டும் என்று அவன் கண்டிப்பாக கூறினான். ரத்னதேவி ஏதும் பேசாமல் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு வாய்விட்டு அழுதாள். விஷ்ணுவர்தன் மௌனமாக சென்று விட்டான். இரவு அவன் வீடு திரும்பும்பொழுது ரத்னதேவி ரத்னதேவி என்று பரபரப்புடன் அழைத்தபடி வந்தான். கதவை பலமாக தட்டினான். உன் தேவசோமைக்கு நேர்ந்த துயரத்தை சொல்கிறேன், கதவை திறந்து வெளியே வா என்று கூறினான். ரத்னதேவி, எனக்கு சொல்லவே நடுங்குகிறது. வார்த்தைகள் வரவில்லை. தேவசோமைக்கு இப்படி நேரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவன் குரலில் துயரம் மிகுந்திருந்தது. சொற்கள் தடுமாறி வந்தன. அவன் பேசும் குரல் கேட்டு ரத்னதேவி கதவை திறந்து வெளியே வந்தாள். தேவசோமைக்கு என்ன நேர்ந்தது? விழா சிறப்பாக நடந்ததா? சாளுக்கிய மாமன்னர் தேவசோமையை பாராட்டி பரிசளித்தாரா? கோலாகலமாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை காணும் பாக்கியம் எனக்குத்தான் கிடைக்கவில்லை. அந்த விழாவை காண நீ வந்தாயா என்று தேவசோமை கேட்டால் நான் என்னவென்று சொல்வேன் என்று ரத்னதேவி சோக குரலில் கேட்டாள். நல்ல வேளையாக நீ வரவில்லை. தேவசோமையை அரசர் கண்டித்தார், தண்டித்தார். அதை பார்த்து நீ வருத்தப்பட்டிருப்பாயா, வேதனைப்பட்டிருப்பாயா? சொல்ல முடியாது என்றவுடன் ரத்னதேவி ஒன்றும் புரியாமல் கேட்டாள். என்ன நேர்ந்தது? தேவசோமைக்கு தண்டனையா? விஷ்ணுவர்தன் அங்கு நடந்தவற்றை விவரித்தான். அத்தியாயம் 41. தேவசோமை கொண்டு வந்து கொடுத்த பரிவாதினியை குழந்தை போல மடியில் வைத்துக்கொண்டு அரசர் தன் பட்டத்து அரசியை அழைத்தார். அரண்மனை பாடகரை அழைத்தார். முதலமைச்சரை அழைத்தார். எல்லோரும் பரிவாதினியை வியப்புடன் பார்த்தனர். அரண்மனை பாடகர் வீணையை கூர்ந்து கவனித்தார். வயது முதிர்ந்த அவர் வீணையை மீட்டி பார்த்தார். பிறகு அவர் அரசரை நோக்கி, வீணையை இரு பகுதியாக பிரிக்க முடியும், பிரிக்கலாமா என்றார். சாளுக்கிய மாமன்னர் வீணையை ஒருமுறை பார்த்தார். பிறகு அவர் பாடகரை நோக்கி, மாலையில் நடைபெறும் விழாவில் தேவசோமையை கேட்போம். தேவி நல்லதொரு பாடலை பரிவாதினியில் மீட்டப் போகிறாள். பிறகு வீணையை இரு பிரிவாக பிரிப்போம் என்றார். பாடகர் அரசரை நெருங்கி, சக்கரவர்த்திகளே, வீணையின் குடத்துக்குள் விலை மதிப்பற்ற மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சாளுக்கிய நாட்டின் விலை மதிப்பற்ற ஆஸ்தி அது. அந்த பொக்கிஷம் அதில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றார். சபை கூடியது. தேவசோமையை அந்தபுரத்திற்கு வரவேற்று அவளுக்கு பல புதுப்புடவைகளும் அணிமணிகளும் பரிசளித்தார் சாளுக்கிய மன்னர். எனக்கு இந்த பரிசுகள் வேண்டாம். இவற்றை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? நல்லதொரு மண்டை ஓடு, புதிய மது, இது போதும் என்று மிகவும் மரியாதையுடன் தெரிவித்தாள் தேவசோமை. உன் மகத்தான சேவைக்கு நான் பரிசளித்தாக வேண்டும். மக்கள் எதிரே உன்னை பாராட்டினால் இந்த நாட்டில் உன் மதிப்பு உயரும் என்றார். சாளுக்கிய சக்கரவர்த்தியே, நம் நாட்டின் மதிப்பு உயர சப்தம் செய்து நான் பரிவாதினியை கவர்ந்து வந்தேன். தங்கள் அன்பு ஒன்றே எனக்கு பரிசு. மற்றொன்றும் என் மனதிற்குள் துடித்துக் கொண்டிருக்கிறது. காஞ்சி நகரம் தக்க பாதுகாப்பின்றி இருக்கிறது. உறவின் முறைப்பூசல்கள் நிறைய உள்ளன.
இதுவே தருணம் படையெடுக்க. காஞ்சி வீழ வேண்டும். நான் அங்கு சென்று ஆனந்த கூத்தாட வேண்டும். மீண்டும் காபாலிகர் பெருமை மலர வேண்டும். தேவசோமியின் இந்த எண்ணத்தை சாளுக்கிய சக்கரவர்த்தி மெச்சினார். ஆனால் மறுகணம் அரண்மனை பாடகர் அங்கு விரைந்து வந்தார். சக்கரவர்த்தியின் செவிக்கருகே வந்து ஏதோ தெரிவித்தார். சக்கரவர்த்தியின் முகம் மாறியது. விழிகளில் கோபத்தனல் கொப்பளித்தது. ஏய் தேவசோமை, உண்மையை சொல்லு. இந்த வீணைதான் பரிவாதனையா? இதுதான் நிஜமான பரிவாதனையா? இதுதான் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட மாணிக்க வீணையா? என்னை ஏமாற்ற போலி வீணையை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கர்ஜித்தார். தேவசோமை ஒரு கணம் திகைத்தாள். அரசர் முகம் கணத்தில் மாறியதையும் குரலில் சீற்றம் மிகுந்திருப்பதையும் கண்டாள். அரண்மனை பாடகரை திரும்பி பார்த்தாள். ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதை கணத்தில் புரிந்து கொண்டாள். அச்சம் சிறிதுமின்றி அவளும் குரலை உயர்த்தினாள். என்ன கேட்கிறீர்கள் சக்கரவர்த்தி? திடீரென்று மரியாதை குறைகிறதே. ஆம், உன் கபட நாடகம் என்னிடம் செல்லாது. உண்மையை சொல். மகேந்திர பல்லவன் கண்டுபிடித்த பரிவாதினி இதுதானா? பல்லவர் பெருமைக்கு காரணமாக இருந்த பரிவாதினி இதுதானா? மாணிக்க கற்கள் புதைந்திருக்கும் மாணிக்க வினை இதுதானா? சக்கரவர்த்தியின் குரலில் கடுமை இருந்தது. ஆம், அதில் என்ன சந்தேகம்? காஞ்சி மாளிகையிலிருந்து கவரப்பட்டு பல இடையூறுகளுக்கிடையே இதை நான் கொண்டு வந்தேன். யார் இதை மறுப்பது? தேவசமையும் குரலை தாழ்த்தவில்லை. நான் தான் சொல்கிறேன், இது உண்மையான பரிவாதினி வீணை என்று. இதில் மாணிக்க கற்கள் இல்லை என்றார் அரண்மனை பாடகர். தன் கணவர் விவரித்து வந்ததை கேட்டு வந்த ரத்னதேவி ஐயோ என்று அலறினாள். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? பிறகு என்ன நடந்தது? தேவசமை பொய் சொல்லி ஏமாற்றிவிட்டாளா? சாளுக்கிய சக்கரவர்த்தியின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாளா? அவளுக்கு கடும் தண்டனை கிடைத்திருக்குமே என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். ஆமாம் ரத்னதேவி, நீ அதிர்ச்சியடைவாய் என்பதை நான் அறிவேன். அரண்மனை பாடகர் வீணையை மீட்டினார். ஸ்வரநாதத்தில் பேதமிருந்தது. வீணையை பிரித்தார். அதில் மாணிக்க கற்கள் இல்லை. சாளுக்கிய சக்கரவர்த்திகளிடம் விரைந்து வந்து தெரிவித்தார். காவல் வீரர்களை சக்கரவர்த்தி அழைத்தார். இவளை இழுத்து சென்று பாதாள சிறையில் அடையுங்கள். தீர விசாரித்து கடுந்தண்டனை அளிப்போம் என்று கட்டளையிட்டார். பல்லவ மன்னர் நந்திவர்மனும் உதயச்சந்திரனும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்தனர். நந்திவர்மன் நினைப்பதை உதயச்சந்திரன் செய்வார். உதயச்சந்திரன் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அதை நந்திவர்மன் சொல்வார். பரிவாதிரியை பறிகொடுக்காமல் இருந்தோமே என்றார் நந்திவர்மன் மகிழ்ச்சியுடன். உதயச்சந்திரன் உடனே மறுமொழி கூறவில்லை. சாளுக்கியர்களுக்கு அதன் மீது ஒரு கண். நம் நாட்டு கலை வளர்ச்சியை கண்டு அவர்களுக்கு எழுந்த பொறாமை நம்மிடத்து தனியாத விரோதத்தை ஏற்படுத்திவிட்டது என்று கூறினார். உதயச்சந்திரா, இங்கிருந்து சிற்பிகளை அழைத்து சென்று விட்டார்கள். புதிதாக கோவில் கட்ட நான் திட்டமிட்டும் போதிய சிற்பிகள் நம் நாட்டில் தேடினாலும் கிடைக்கவில்லையே என்று நந்திவர்மன் கவலை தெரிவித்தார். மாமல்லபுரத்திலுள்ள முதிய சிற்பியை உடனே காஞ்சிபுரம் வருமாறு வேண்டிக் கொண்டும் ஏனோ அவர் மறுக்கிறார் என்றார் உதயச்சந்திரன். நந்திவர்மன் வியப்புடன் உதயச்சந்திரனை நோக்கினார். அமைதியாக அவரும் அவர் மனைவியும் வாழ்க்கை நடத்துகின்றனர். சிற்பக்கலை அழியாமல் இருக்க அவர் இளைஞர்களை உருவாக்குகிறார். அவரை ஏன் காஞ்சிக்கு வருமாறு கூறினீர்கள் என்று நந்திவர்மன் கேட்டார். பரமகுருவை காஞ்சிக்கு அழைத்து வந்த அதே காரணம்தான் அரசே. காஞ்சிக்கு வராமல் இருந்தால் சாளுக்கியர்கள் பரமகுருவை கடத்தி சென்றிருப்பார்கள். சிற்பிக்கும் அதே கதி நேரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்றார் உதயச்சந்திரன். அவர் என்ன சொல்கிறார்? நந்திவர்மன் கேட்டார். கடல் மலையை விட்டு வர மறுக்கிறார், உதயச்சந்திரன் கூறினார். அவரிடம் உண்மை நிலையை கூறினீர்களா? நந்திவர்மன் கேட்டார். இல்லை, ஆனால் சாளுக்கிய ஓட்டர்களின் நடமாட்டம் அவருக்கு தெரியும். சித்திரமாயன் செய்யும் சதித்திட்டங்களையும் அவர் அறிவார். கடற்மலையில் தங்கியிருந்தால் அவருக்கும் அவரது மாணவர்களுக்கும் ஆபத்து என்பதை எடுத்து உணர்த்த வேண்டும் என்றார் உதயச்சந்திரன். நந்திவர்மன் ஏதோ யோசனையில் இருந்தவர். சாளுக்கியர்கள் வெகு விரைவில் படையெடுத்து வந்து விடுவார்கள் என்று உறுதியாக நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். ஆமாம் அரசே, நம் ஒற்றற்படை தலைவர் வாதாபி நின்று விரைந்து வந்து விட்டார். இனி அவர் அங்கு செல்லப்போவதில்லை என்று தெரிவித்து விட்டார். வாதாபியை விட்டு படைகள் புறப்படும் வரையில் அவர் உதவியாளர்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொன்னவர், பல்லவ சக்கரவர்த்திகளே, பரிவாதினி வீணை கிடைக்காததால் மிகவும் சினம் கொண்டு படையெடுப்பை சாளுக்கிய மன்னர் துரிதப்படுத்துவார் என்றார். நந்திவர்மன் மெல்ல நகைத்து, பரிவாதினி வீணைக்கு மாறாக வேறு வீணையை நாம் வைக்காதிருந்தால் பரிவாதினியை அடைவதுடன் திருப்தி அடைந்திருப்பார்களா என்று கேட்டார். பரிவாதினியையும் அடைந்து பல்லவ நாட்டையும் அடைவது அவர்கள் எண்ணம் என்று கூறினார் உதயச்சந்திரன். படையெடுப்பு உறுதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
நந்திவர்மன் கேட்டதற்கு, ஆமாம் அரசே, நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சாளுக்கிய மன்னர் தன் புதல்வருடன் காஞ்சியை நோக்கி புறப்படுவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்திருப்பார் என்றார். நந்திவர்மனும் உதயச்சந்திரனும் போர் ஏற்பட்டால் தாக்குவதற்கேற்ற பல திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். காஞ்சி கோட்டை முற்றுகையிட்டால் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள போதுமான உணவு பண்டங்களை சேமித்து வைக்க வேண்டும். நகரத்தில் உள்ள பல்லவர்களுக்கு எதிரான துரோகிகளை உடனே சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். அவர்களை கோட்டைக்குள்ளே உள்ள சிறைச்சாலைகளில் அடைத்துவிட வேண்டும் என்று உதயச்சந்திரன் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கூறினார், முதலில் நந்தீசனை சிறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளேன். சித்திரமாயனையும் அவனது உதவியாளர்களையும் கண்காணித்து காஞ்சி சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளேன். அவர்களையும் காஞ்சிக்கு வெளியே சிறையிலிட்டால் என்ன? நந்திவர்மன் கேட்டார். கூடாது சக்கரவர்த்திகளே, கோட்டை முற்றுகையின் பொழுது அவர்களை சாளுக்கிய படைகள் மீட்டுவிடும். சித்திரமாயன் குழுவினர் சாளுக்கிய படைகளுக்கு உதவியாக இருப்பார்கள். கோட்டை தலைவர்களுடன் சேர்ந்து காஞ்சி கோட்டையை வீழ்த்த முயல்வார்கள் என்றார் உதயச்சந்திரன். நந்திவர்மன் விழிகளை மூடி சிறிது நேரம் யோசித்தார். கோட்டையை முற்றுகையிட விடாமல் நாம் சாளுக்கியர்களை தடுக்க முடியாதா? வடபெண்ணை ஆற்றங்கரை அருகே நம் படைகளை இறங்க செய்து தடுக்க முடியாதா என்று கேட்டார். உதயச்சந்திரன் மெல்ல சிரித்தார். அந்த சிரிப்பில் வேதனை ஏறினது. நிரந்தரமாக உள்ள படைகளின் எண்ணிக்கை நமக்கு குறைவுதான். கிராமங்களில் உள்ள வேளாண்மை தொழில் செய்பவர்களையும் நெசவாளர்களையும் முரசு அறிவித்து படைகளில் சேர்க்க வேண்டும். கோட்டை தலைவர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டும். அதற்கெல்லாம் போதிய அவகாசம் வேண்டும். முதலமைச்சரையும் மற்றவர்களையும் கலந்து ஆலோசிப்போம் என்றார். உதயச்சந்திரா, உங்களை விட தக்க யோசனை கூறுபவர்கள் யார் இருக்கிறார்கள்? சென்ற சில ஆண்டுகளாகவே நான் மெத்தனமாக இருந்துவிட்டேன். என்னை ஏதோ ஒரு சக்தி பிடித்தெடுத்தது. இப்பொழுதுதான் எனக்கு தெளிவு பிறந்துவிட்டது. விஷ்ணு பக்தர் திருவாலி திருமங்கை மன்னரை காஞ்சிக்கு வரவேற்று அவர் அருள் பெற்றிருந்தால் இத்தகைய சோதனை ஏற்பட்டிராது. திருமங்கை மன்னரை காஞ்சிக்கு அழைப்போமா? நந்திவர்மன் உதயச்சந்திரன் கரங்களை பற்றி கொண்டார். திருமங்கை மன்னரை வரவேற்க இப்பொழுது தக்க தருணமில்லை. நான் 3 யோசனைகளை சொல்கிறேன். 1, சித்திரமாயன் மற்றும் அவர் ஆதரவாளர்களை சிறையில் இடுவது. 2, உடனே தெற்கே நந்திபுரத்துக்கு நீங்கள் பட்டத்தரசியுடன் செல்வது. அங்குள்ள கோட்டையை பழுது பார்த்து பலப்படுத்த சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது திருக்குடந்தை பகுதிகளில் திருமங்கை மன்னர் கோவில்கள் தோறும் விஜயம் செய்து கோவிலில் குடிக்கொண்டுள்ள திருமால் மீது பதிகங்களை பாடி அடியார்களுக்கு அருள் புரிந்து வருகிறாராம். அவரை அங்கே நீங்கள் சந்தித்து ஆசி பெறலாம். ஏற்படும் போரில் வெற்றி நம் பக்கம் கிடைக்குமாறு அருள் பெறலாம். 3 என்று கூறி நிறுத்தினார். 3வதையும் சொல்லிவிடுங்கள் உதயச்சந்திரன் என்றார் நந்திவர்மன். 3வது, உறையூர், பழையாறை, திருவாரூர் என்று தனித்தனியே பிரிந்திருக்கும் சோழர்கள் குலத்தலைவர்களை சந்தித்து நமக்கு உதவி கேட்பது. கோட்டை தலைவர்களை சந்திப்பது, பாண்டியர்களுக்கு தூது அனுப்புவது என்றார் உதயச்சந்திரன். நீங்கள் சொல்வது ஒவ்வொன்றையும் நான் ஏற்கிறேன். அரசியலும் ராஜதந்திரமும் நிறைந்த திறமைசாலியான நீங்களே இனி முதலமைச்சர். எனக்கு ஒரு சந்தேகம். என்னையும் பட்டத்தரசியையும் அரச குடும்பத்தினரையும் ஏன் நந்திபுரம் செல்ல சொல்கிறீர்கள்? காஞ்சி கோட்டைக்குள்ளேயே தங்கியிருக்க கூடாதா? மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நந்திவர்மன் கேட்டார். ஒன்றும் நினைக்க மாட்டார்கள். படையெடுப்பு நேரப் போகிறது என்ற செய்தி பரவுவதற்கு முன்பே நீங்கள் புறப்பட்டு விடுங்கள். காஞ்சிக்கோட்டை முற்றுகையில் சாளுக்கியர்கள் வெற்றியடைந்து விட்டால் காஞ்சியில் தங்களை தேடி கண்டுபிடிப்பதில் முனைந்து விடுவார்கள். அது ஆபத்தானதல்லவா? உதயச்சந்திரன் சமாதானப்படுத்தினார். நந்திவர்மன் கவலையுடன் கேட்டார். நந்திவர்மன் ஓடி ஒளிந்தான் என்ற அவப்பெயர் ஏற்பட்டு விடாதா? பல்லவ சக்கரவர்த்தி விண்ணகரம் ஒன்று கட்டுவதற்காக நந்திபுரம் சென்றார். அங்கே திருமங்கை மன்னரை சந்தித்தார். நந்திபுரம் கோட்டையை பலப்படுத்தினார் என்ற புகழ்பெயர்தான் பேசப்படும் என்றார் உதயச்சந்திரன். அவர்கள் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உதயச்சந்திரன் உதவியாளர் ஒருவர் விரைந்து வந்து உதயச்சந்திரனிடம் செய்தி ஒன்றை தெரிவித்தார். உதயச்சந்திரன் அந்த செய்தியை கேட்டு பதற்றப்படவில்லை. அப்படியா என்று புன்முறுவல் கூறி அமைதியாக அரசரிடம் தெரிவித்தார். நந்தீசனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு வரும்பொழுது சித்திரமாயனுடைய உதவியாளர்கள் வழிமறித்து நந்தீசனை மீட்டு சென்று விட்ட அந்த செய்தி கேட்டு பல்லவ சக்கரவர்த்தி நந்திவர்மன் பரபரப்படைந்தார். உதயச்சந்திரா, நீ கூறியது போல் சித்திரமாயனுடைய வீரர்கள் பலம் பொருந்தியவர்கள், திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவர்கள். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் முன்பாகவே அறிகிறார்கள். நம் படைபலம், ஒற்றர் பலம் எல்லாவற்றையும் சித்திரமாயன் வென்றுவிடுவது கண்கூடாக தெரிகிறது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்று கேட்டார். தன் உதவியாளனை போகுமாறு சொல்லிவிட்டு, சக்கரவர்த்திகளே, இப்பொழுது அமைதியாக திட்டமிட்டு நிறைவேற்றும் மனப்பான்மையும் துணிவும் தேவை. நீங்கள் நாளை காலையில்
திருப்பாதிரி புலியூரில் உள்ள கல்விசாலையை காண புறப்படுங்கள். தங்கள் பட்டத்தரசியும் சைலேந்திரியும் அவருடன் வந்த பெரியவரும் இன்று மாலை நந்திபுரம் நோக்கி புறப்பட ஏற்பாடு செய்கிறேன். திருப்பாதிரி புலியூரிலிருந்து தில்லைக்கு சென்று குறுக்கு வழியாக நந்திபுரம் அடைகிறீர்கள். நான் காஞ்சியில் தங்கிவிடுகிறேன். நாளை மறுநாள் காஞ்சிக்கோட்டை கதவுகள் அடைக்கப்படும் என்றார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு கடைசி பாகமாக உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.